ஹாய். இவன் தான் பேசணும். இவன் தான். வணக்கம். லெவலே போகாத போ. ஹலோ. போதா? இல்ல இவரு விட்டாரு. என்ன போ? ஓகேவா இல்லையா? ஓகேவா? உங்களோட மென்மையா இருக்குன்றான் குரல். ஓகே. சூர்யா சொல்லுவாங்க. இருங்க, வந்த உடனே டாபிக் ஆரம்பிக்கிற அளவுக்கு நம்ம பாட்காஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். டாபிக்கு முன்னாடி எவ்வளவு இருக்கு? 3 எபிசோடா எப்படி நம்மளோட அந்த டைம் லைன் ஆஃப் தி பாட்காஸ்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆகி வந்தது? இன்னைக்கு பாருங்க, எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் ஃபிக்ஸ். லாஸ்ட் எபிசோட்ல கமெண்ட் வேற 2 மணி நேரம்லாம் போச்சுன்னா அது படமாச்சு. சரி, அதான் யூ ஆர் வெல்கம். எஸ், டாக்யூ ஃபிலிம் ஆஃப் சூர்யா அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் அது 3 எபிசோடு இப்படி எவால்வ் ஆகி போனதுனால அது 3 எபிசோடில் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக இதை பற்றிலாம் பேசுகிறோம் அப்படின்றத விட இட்ஸ் மோர் லைக் கெட்டிங் இன்டு தட் பாட்காஸ்ட் ஜோன். அதனால் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வேணாமே, சும்மா அப்படியே இன்ட்ரோ பண்ணிக்கலாமே. அது ஆக்சுவலாக அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்க இல்லையா, அதுலேயே 3 பேரோட இன்ட்ரோ பிடிக்கிறது அதான் பிளான் இருந்தது. இன்னைக்கு நம்ம பேச வேண்டியதை அன்னைக்கு எபிசோட்லேயே பேசியிருக்கணும். ஆரம்பித்தான். ஓகே, 3 பேருக்கும் ஒரே எபிசோடில் முடியாது அப்படிங்கிறதுனால ஸோ ஒருத்தருக்கும் ஒரு எபிசோட் பிரித்து கொடுத்துட்டோம். போலாமா? சொல்லுங்க சூர்யா, என்ன டாபிக்னு சூர்யாவே சொல்லுவாரு. தலைப்பு. ஏன்னா இவன் நேற்று நைட் என்ன டாபிக்னு. ஆமா, நீங்க ஆரம்பிங்க. அங்க நான் வச்சிருக்கேன் டாபிக்ஸ் வச்சிருக்கேன். பொறுப்பா விளக்கமா போன வாரமே உட்காந்து இதை பத்தி பேசலாம், எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சு விட்டா நேற்று நைட்டு டெக்ஸ்ட் வருது வாட்ஸ்அப்ல. தலைவரே என்ன டாபிக் நாளைக்கு? சிரிச்ச மாதிரியே இருப்போம். ஓ, நம்ம வந்துட்டு நிறைய ஆஸ் மதன் செட் கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் எல்லாம் கொடுத்தாச்சு. நவ் தட் ஆக்சுவலி வாட் திஸ் பாட்காஸ்ட் வாஸ் மென்ட் டு பீக்கு போகலாமே அப்படின்றதுனால லெட்ஸ் டாக் மோர் அபவுட் வெட்டிங்ஸ் அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்க பிஹைண்ட் த சீன்ஸ்லாம் பேசுவோம். ஜஸ்ட் டு ஷேர் ஆர் சைட் ஆஃப் த ஸ்டோரி, ஆர் பர்ஸ்பெக்டிவ் ஆன் திங்ஸ். திஸ் இஸ் மோர் ஆஃப் கம்ப்ளீட்லி ஆர் சைட் ஆஃப் ஆர் ஒப்பீனியன். நான் எதுவுமே இங்கே ஜென்ரலைஸ் பண்ணல, இப்படி தான் இருக்குன்னா இல்லை, நாங்கள் பார்த்ததுலேருந்து எங்களுக்கு இப்படி இருந்ததுன்ற சொல்கிற அந்த கதைகள்லாம் ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர் தான். அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ நோ ஆஃபென்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னால் ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி. ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக பாட்காஸ்ட் இல்லாமல் ஒரு ஷூட் முடிச்ச அப்புறமா திஸ் இஸ் வாட் வி டூ ஆன் அ ரெகுலர் பேஸ். ஷூட் முடிச்சிட்டுன்னு கூட கிடையாது, வெரி ரேண்டம்லி வி ஜஸ்ட் ஸ்டாக் and just go into that வெட்டிங்னு கிடையாது. அந்த வெட்டிங்ல என்னென்ன நடந்தது, என்ன நடந்துச்சு, எப்படி போச்சு, from a business standpoint and enjoying in standpoint, the idea is to have fun through when we are working. அதுக்கு நெக்ஸ்ட் டைம்ல இருந்து என்ன பெட்டரா பண்ணலாம், எங்கெல்லாம் பெட்டரா பண்ணலாம், இது பண்ணிருக்கிறது மாத்தி இருக்கணும் அப்படின்னு ஒரு ப்ராப்பரான ஒரு 2-3 hours discussion இருக்கும். And I take that as a very good thing that we follow. Spend that dedicated time to like revisit the whole thing. ஆரம்பத்துலேருந்து என்ன மிஸ்அப் பண்ணோங்கிறத ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணிட்டு வருவோம். அந்த மிஸ்அப்க்கு நடுவில் ஓகே இந்த விஷயத்தை நம்ம நல்லா டேக்கிள் பண்ணியிருக்கோம், இந்த விஷயத்தையும் டேக்கிள் பண்ணியிருக்கோம், ஓகே இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் வந்துச்சு அதையும் இந்த மாதிரி டேக்கிள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் வந்து அது என்ன சொல்ல ஷூட் பண்ணுறதோட அதிகமாக பேசும். இல்லை, எனக்கு சமீபத்துலலாம் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். லைக் முன்னாடிலாம் என்ன மிஸ்அப் பண்ணணும்னு சொல்ல ஆரம்பிக்கும், இப்போலாம் வந்துட்டு நிறைய நம்ம எல்லாம் மிஸ்அப் பண்ணோம், அதுவாக இந்த மிஸ்அப்லாமும் நடந்துச்சு அப்படின்றது நிறைய நமக்கு இப்போதான் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம நிறைய நம்மளோட மெசேஜ் குறைச்சு அதான் ஈக்குவலி அந்த சைட்லயும் மெஸ் இருக்கு டு டீல் வித் அண்ட் அதையும் நம்ம டேக்கிள் பண்ணிருக்கோன்றதும் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஆன் தட் அப்படியே செக்வே வந்து அதான் திங்ஸ் தட் யூஸ்வலி அனாயஸ் ஆர் டிஸ்டர்பஸ், ஏதாச்சும் ஒரு திங்கோ இல்லை ஒரு இன்சிடென்ட்டோ பற்றி பேசலாம் அப்படின்றது தான். அப்படி ஆரம்பிச்சுட்டு அடுத்த டாபிக் என்னன்றது நான் அது வரும்போது சொல்லுவேன். ஸ்டார்டிங் வித் அனாயிங் அப்படி சொல்லும் போது தாங்க முடியும் போது நல்ல நோட்ல முடியும். We have our producer பொறுப்பா தனுஷ் unpaid producer. ஏய் முட்டை பப்ஸ் வாங்கி கொடுத்துக்கிறேன் என்ன சூப்பர். சரி ஈஸ்வர் ஆரம்பிப்பார். அதுதான் நான் சொல்ல வந்தேன். எல்லா எபிசோடும் நானே ஆரம்பிக்கிறேன். அதனால நீங்க ரெண்டு பேரும் இல்ல கைஸ். இல்ல இவன் ஈஸ்வரன் தான் அந்த ஐபேட்ல ஓஜி ஈஸ்வரனாக ஐபேட்ல நோட்ஸ்ல ஆமா நோட்ஸ்ல எழுதி எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆமா you didn't know when he was first time when I see this is where we sidetrack. இல்ல but I had to do this, you know. இத சொல்லி நான் I had to do this, you know, to establish Ishwar. Coordinate Ishwar என்ன சும்மாவா? Very early stage of introducing, I'm getting introduced to Ishwaran on field. Okay, so அப்போ போயிருக்கும்போது ஒரு கிளைண்ட் மீட்டிங்ல இருக்கும்போது சப்போஸ் டு டேக் நோட்ஸ் என்ன. ஸோ அங்கே போனால் மனசில் அப்படியே பதிய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஜஸ்ட் யூனோ கம் அண்ட் ரிமெம்பர் எவ்ரி திங் அண்ட் ரைட் இட் டவுன். அப்படி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன்.
அவன் வந்தா அழகா அதான் இப்ப வச்சிருக்கானே இதே செட்டப். அதே ஐபேட் ஸ்டைலஸ் எடுத்துட்டு வந்துட்டு அவன் சொல்ல சொல்ல நோட் எழுதிட்டு இருக்கான் சார். அது நான் I distinctly remember one thing. So apparently point of contact we get the number and everything. இவன் நம்பர் எழுதுறேன்ட்டு ஏதோ எழுதுனா கடைசியில என்ன நம்பர் எழுதுனான்னு அவனுக்கு தெரியல. அந்த அளவுக்கு கிறுக்கி வச்சிட்டான். கூட ஈஸிலி டைப்ட் இட் இன் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணோம். அவன் நம்பரா இருந்தாலும் அப்படிதான் எழுதுவான். அவ்வளவு டெடிகேட்டடா வந்து அன்னைக்கு எழுதி நோட்ஸ் எடுத்துட்டு வந்து நினைத்தாலே வந்து ஒரு மாதிரி அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கான். அதனால ஆரம்பம் நேத்து டாபிக் கேட்டு யோசிச்சு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி டாபிக் இது பாருங்க. கருப்பு ஏங்க நல்லா பாருங்க. நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட போறேன். இங்க பாருங்க இத அழகா ரெட்டுக்கு எழுதிருக்காங்க. இங்க பாருங்க உங்களுக்கு பார்க்க நிறைய இருக்கும். ரூலர் வச்சு கோடெல்லாம் போட்டுருக்கான். இதெல்லாம் ரொம்ப ஐ வாஸ் வெரி அன்பிரிப்பேர்ட் ஃபார் திஸ் டாபிக். ஓகேவா? அதனால நேத்து நைட் டாபிக் கேட்டுட்டு சரி இன்னைக்கு காலையில வந்து ஆஃபீஸ்க்கு லேட்டா வந்தேன். சரி காலையில உட்காந்துட்டு இருக்கோமே பாயிண்ட் அவுட்ல எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சு உட்காரும் போது என்ன அண்ணா இங்க ஹோல்சம் தான் நிறைய இருக்கு அப்படின்னு நான் வந்து ஓபன் பண்ணேன். சரி சும்மா அண்ணா இங்க இருந்து எழுத ஆரம்பிக்கும் வந்துட்டே இருக்கு. அது முடிச்சுட்டு ஹோல்சம் உட்காரா எனக்கு எதுவுமே தோணல. அப்புறம் வந்துச்சு எல்லாம். ஆனா எனக்கு எழுதுல ஒரு மாதிரி குழந்தைத்தனமா இருக்கு. ஐயோ எனக்கு வந்து ஒரு மாதிரி காண்டா இருக்கிறது வந்துட்டு ஏன்னா நான் தான் மெயினாக கோஆர்டினேட் பண்ணுவேன் அப்படிங்கிறதுனால என்ன தான் பிடிச்சி டைமிங் கேட்பாங்க இவங்க ரெண்டு பேரும். ஸோ இது வந்து ரெண்டு வகையாக இந்த டைம் அப்படிங்கிறது வந்து என்ன செம்மையாக டென்ஷன் பண்ணும். டென்ஷன் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் வேர்ட். ரொம்ப டென்ஷன் பண்ணும். ஃபர்ஸ்ட் திங் ஐ எம் நாட் அ வெரி ஏர்லி waking up kind of person. Not an early bird. Not an early bird. But then if I am up, I'll enjoy the time. But then அந்த நம்ம வந்து ஒரு ஏச்சே ஒரு 5 மணி 5:30 மணி முகூர்த்தம்க்கு ஒரு 3:50 மாதிரி எழுந்து எல்லாரும் குளிச்சு ரெடி ஆகி ஸ்கின் கேர் பண்ணி போய் நின்னா ஒண்ணுமே நடந்துருக்காது. அங்க 6 மணி வரைக்கும் சும்மா உட்காந்துருக்கணும். அண்ட் தட் பிரேக்ஸ் தி ஹோல் எனர்ஜி. திருப்பி அந்த 6 மணி நேரத்தில் ஆரம்பிச்சு அடுத்து ஒரு 6 மணி நேரம் அவங்க பண்ணுவாங்க. அந்த 1 மணி நேரம் சும்மா உட்காருது. ஏன்னா வாட் தே திங்க் இஸ் மீன் தேர் நாட் ராங். நம்ம லேட்டாக வந்துருவோம்னு சொல்லிட்டு அவங்க ரெடி ஆகிறதுக்கு இன்னொரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் அவங்க சொல்கிற 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் போய் நிற்போம். அதனால இட் ஆட்ஸ் அப். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1 hour 1.5 hours ஆச்சு முன்னாடி. ஆமாம். இதோட மோசம் என்ன தெரியுமா? எங்களுக்கு ட்ரெடிஷ்னல் டீம் பொறுத்தவங்க இருக்காங்க. நாங்கள் அவங்க ஒரு 1 மணி நேரம் கேப் வந்துச்சா நாங்கள் ஒரு டைம் ஒரு பஃபர் வச்சு சொல்லுவோம். அவங்க அந்த பஃபருக்கு முன்னாடி 4 மணி ஈவெண்ட்டுக்கு 2 மணிக்கு வந்து நிற்பாங்க. நாங்களே 2 மணிக்கு போயிருக்க மாட்டோம். ஈவெண்ட்டுக்கு முன்னாடி மாப்பிள்ளை அழைப்பு இருக்கணும். மாப்பிள்ளை அழைப்பு ஷுட் ஸ்டார்ட் பை 4. 5:30க்கு 5க்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகணும். 7 o'clock எல்லாம் முடியணும். 7 எல்லாமே முடிஞ்சிட்டு வில் பிரேக் ஆஃப் ஃபார் டின்னர். நாங்க 7:30க்கு மாப்பிள்ளை அழைப்பு. லேட் ஆகுதுன்னா ஒரு பரபரப்பு இருக்கும்ல. ஐயோ லேட் ஆகுது அது பண்ணுங்க. ஈஸ்வரன் கெட்டிங் இன்டு பர்சனல் அட்டாக்ஸ். What I'm trying to say is for future clients it's fine if it gets late. but லேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷமாவாது இருக்கு எனக்கு. ஏன்னா அட்லீஸ்ட் யூ கேர் அபவுட் அவர் டைம் அப்படின்னு இருக்கும். பிகாஸ் ஃபார் லெட்ஸ் சே ஒரு ஈவினிங் ஒரு நீங்கள் ஒரு ஹல்தி வச்சுருக்கீங்க ஒரு லைக் ஒரு ஈவினிங் என்கேஜ்மெண்ட் எதுனாலுமே ஃபார் த ஃபோட்டோகிராஃபர்ஸ் த ஒர்க் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டே. காலையில் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி செக் பண்ணி ஒரு மைண்ட் செட்டோடு வரும்போது நீங்கள் வந்து டேக்கிங் த டைம் ஃபார் ஈஸியாக எடுத்துருச்சுன்னா இட் பிரேக்ஸ் த ஃப்ளோ. ஐ ஃபீல் இட் பிரேக்ஸ் தி எனர்ஜி. பிகாஸ் தட்ஸ் வேர் ஐம் கம்மிங். இட் ஆட்ஸ் டு மை தட் ஹோல்சம் பாயிண்ட். I don't know about others, but we mainly focus on having fun while shooting. எங்கள் யாருமே பண்ணால் அங்கே வந்து ஒரு மாதிரி ரிஜிடாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்காது. ஒரு மாதிரி பேசிட்டு கலகல அப்படின்னு தான் இருக்கும். I feel that helps the film or the photos to come out good. It makes you part of a wedding where you are not a photographer anymore, but you become actually ஒரு மாதிரி கெஸ்ட் இல்லைனா அந்த க்ளோஸ் கசின் அந்த மாதிரி ஒரு சினாரியோக்குள்ள போயிட்டோன்னா அப்போ தான் அவங்க தே ஃபீல் அந்த கான்சியஸ்னஸ் எல்லாமே பிரேக் பண்ணி கேமரா முன்னாடி. எனக்கு அடுத்த நாள் காலைல மாப்பிள்ளை எங்கிட்ட ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா நான் ஒரு 1 hour கார்ல உட்கார்ந்து இருந்தேன். ஆமா அவர் 4:30 மணி மாப்பிள்ளை 4:30 மணிக்கு வந்துட்டாரு. குழந்தை வந்துட்டு 4:30 மணி 7:30 மணி வரைக்கும் கார்ல உட்கார்ந்து இருக்காரு. அவரு திருப்பி சொல்றது வந்து லேட் ஆகுறது இட்ஸ் டோட்டலி அண்டர்ஸ்டாண்டபிள். பட் தென் அது ஆகாம இருக்கிறதுக்கு என்னடா எஃபர்ட் போடுறோம், இல்லை ஆயிடுச்சுன்னா அதை எப்படி காம்பன்சேட் பண்ண போறோங்கிற எஃபர்ட் போடுறோம் அப்படிங்கிறதா மேட்டர். இது இந்த மாதிரி விஷயம் என்னன்னா இது லேட் ஆகுதுங்கிறத தாண்டி there was no clear heads up, there was no clear communication from the couple side. ஏன்னா see மோஸ்டா
என்னதான் பேரண்ட்ஸ் பே பண்ற மாதிரி இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் திங் பிரைமரி கம்யூனிகேஷன் இஸ் பீயிங் த கப்புள்ஸ். அதனால தான் நாங்கள் ஒரு ஹெட்ஸ் அப் கேட்டு we get their point of contacts. And primarily the parents would not mind about you get good photos or not, but the couples at least அதோட எக்ஸ்ட்ரா ஒரு படி எதிர்பார்ப்பாங்க, எங்களுக்கு நல்ல ஃபோட்டோ வேணும் அப்படி இப்படின்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வரல அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்க அந்த டேல ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுவும் இப்பெல்லாம் இருக்கிற முடியலன்ற போது தான் one another incident of like miscommunication or lack of the miscommunication கூட கிடையாது, this is lack of communication because we always ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு 1 or 2 weeks மினிமம் முன்னாடி we go and meet the client as much as possible. இல்லைனா அட்லீஸ்ட் we put a Google Meet. It will be an extensive meet, ஒரு 30 to 45 minutes வரைக்கும் பேசுவோம். அதில் வந்து ஈவெண்ட் ஃப்ளோவில் இருந்து வாட் ஆர் தே கோனா வேர் எவ்ரி nook and corner will get, and we also will send ஒரு குட்டி questionnaire where they can, if there is any intricate details that we want to know, they can mention. We'll also get point of contacts from them to, if there is any changes, they let us know அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஒரு there was an engagement that we were shooting. அதில் வந்துட்டு வாட் was said to us was இந்த இனிஷியல் மீட்டிங்ல ஒரு 1.5 மாதம் முன்னாடி உட்காந்துருப்போமா, ரொம்ப வழியாகவே உட்காந்துட்டோம் அவங்களுக்கு ஒரு மாதம் அட்லீஸ்ட் மந்த் இருக்கும். அப்படி உட்காரும்போது அங்கே வந்து there will be a priest to officiate the event அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் we have a set of standard questions where we can ask them இந்த மாதிரி and சொல்லாட்டியோ engagementனா priest is gonna officiateன்றது தான் is a standard. இல்ல because there were engagements we did without the priests and அது சரியா போன engagements ஏனா அப்படி இல்லனா தான் அது தனியா மென்ஷன் பண்ணி சொல்றது வழக்கம். yes we tend to give them few heads up, இந்த மாதிரிலாம் தப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதெல்லாம் பார்த்துக்கோங்க, எங்க சைட்லேருந்து இதெல்லாம் கன்ஃபார்மாக வேணும். அண்ட் we other than photography side also we give them in general heads up மாதிரி. அவங்க வந்து எல்லாமே இருப்பாங்க அப்படிலாம் சொல்லிட்டாங்க. அன்றைக்கி நாங்கள் ஷூட் பண்ணுறோம் காலையில் பிஃபோர் தி ஈவெண்ட் 2 hours முன்னாடியே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ரம் கெட்டிங் ரெடியிலேருந்து எல்லாமே பேசணும், எல்லாம் ஜாலியாக தான் பேசிட்டு அப்படியே போயிருந்தது. ஈவெண்ட் ஆரம்பிச்சு நாங்கள் அப்படியே மூச்சு ஒரு எங்கே வாத்தியாரே காணுமே அப்படின்னு பார்த்துன்னு இருக்கோம். அப்புறம் நான் கிளைண்ட் கிட்ட போயிட்டு எப்படி ப்ரீஸ்ட் வருவாங்களா, இல்லை ப்ரீஸ்ட் வரதுக்கு தனி டைம் இருக்கா, சொல்ல மாட்டேன் ப்ரீஸ்ட் இல்லை அப்படின்றாங்க. ப்ரோ டிப் உங்களுக்கு ஆக்சுவலாக டைமிங் எந்தெந்த டைமிங்க்கு நடக்க போகுது அப்படின்னா மெயின்டைன் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் வாத்தியார். போன உடனே அவர்கிட்ட எப்படி இருக்கீங்க அண்ணா காஃபி சாப்பிட்டீங்களாண்ணா ஏதாவது ஒன்று போட்டு அவங்க கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிட்டிங்கன்னா அவங்க கிட்ட டைம் கேட்டிங்கன்னா தே டெல் யூ த எக்ஸாக்ட் டைம். டிலே இருந்தால் டிலே இருக்கு, இல்லை கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருக்கு, நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிப்ஸுமே அண்ட் பிஸி நாளா பிஸி நாள் நான் நிறைய இதெல்லாம் சுருக்கி பண்ண போறேன் எல்லாத்தையும் பண்ணிடுவோம். ஸோ அதான் இங்கே மெயின்டைன் நைஸ் ரிலேஷன்ஷிப் வித் வாத்தியார் பண்ணி வந்து அது கண்டமேடிக்கு நடக்குது ஈவெண்ட். லைக் நார்மலா தட்டு மாற்றுவாங்கல்ல, அவங்க ஏதோ பொருள் கொடுக்குறமே வாங்கிட்டு போயிட்டாங்க அவங்க. உண்மை இப்போ என்னன்னா ஒரு அந்த பத்திரிக்கை படிக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா அந்த தட்டு மாத்துறதா இருக்கட்டும், அவங்க என்னன்னா வாத்தியார் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நிறுத்தி நிதானமாக ஓகே நீங்கள் இப்போ கொடுக்கலாம் ஹோல் ஃபேமிலி கம் டுகெதர், யாரெல்லாம் இருக்கணும், அவங்க இல்லைனா இவங்க இல்லை இவங்களை கூப்பிடுங்க, இவங்க தான் அதை வாங்கணும், இதை தான் அவங்க கொடுக்கணும், இவங்க எல்லாம் சேர்ந்து வாங்கணும் ஒரு ஃப்ளோ அப்படி சொல்லிட்டு ஒரு அது ஒரு கேமராவில் ஒரு மொமெண்ட்டாக கேப்சர் ஆகும். இன்ஸ்டெட் இது ஒரு டாஸ்க் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே நீ இந்த இப்போ ப்ரீஸ்ட் அந்த இடத்துல இல்லாதனால என்ன ஆச்சுன்னா மாப்பிள்ள வந்தார், இவங்க தட்டு கொடுத்தாங்க, ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க. நீ நினச்சி பாருங்க அவ்வளோ பெரிய ஸ்டேஜ் செட்டப் பண்ண எவ்ரிதிங், அதில் ஒருத்தர் தட்டு கொடுக்குறாங்க, மாப்பிள்ளை மட்டும் வாங்கிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அது நம்ம ஃபிலிம்ல என்ன பண்ண முடியும்னே தெரியாது. இட்ஸ் நாட் தட் we cannot manage this-ங்கிறது கிடையாது. see on the floor நடக்குதுன்னா நீங்க இது எடுக்கணும்னா எஸ் எடுக்கணும் தான், and we know to manage it, but the thing is it will not be what you expect. It will be random things put together. Best case scenario it will be managed, and not just for the camera. ஒரு என்கேஜ்மென்ட்னாலே இப்படிலாம் இருந்தா அழகா இருக்கும்னு உங்களுக்கு ஏன்னா அன்னைக்கு நான் பாக்குற காலங்காத்தால எல்லாம் லைக் ஏன்னா ஒரு வாத்தியார் இருக்கும்போது தான் எல்லாம் தட்டி இப்படி எடுத்துருவாங்க, இங்க அடுக்குங்க இப்படி வைங்க, லைக் இவங்க விளக்கேத்துங்கன்ற கொண்டு சொல்லுவாங்க. அங்க யார் விளக்கேத்துறது, ஐயோ விளக்கேற்றணுமா, என்ன பண்ணணும், தட்டு எங்க எடுத்துடணும், எங்க வைக்கணும்ன்ற கொண்டு லைக் தே குட் ஹவ் பிளான்ட் இட் ப்ராப்பர்லி. இதை இவங்க பண்ண போறோம்னு சொல்லிட்டு இன்ஸ்டெட் அது ஆன் ஸ்பாட்ல நிறைய விஷயம் இம்ப்ரோவைஸ் பண்ணதுனால அந்த கன்ஃபியூஷன் வந்து throughout the celebration. at least if we would have had an idea, அன்னைக்கு காலையிலே இல்லை இன்னைக்கு ப்ரீஸ்ட் இல்லை அப்படின்னா நம்ம எங்க எப்படி ஆங்கிள் செட் பண்ணிக்கணும், நீங்க இதெல்லாம் இப்போ நீங்க தட்டு மாத்துறீங்க அப்படின்னா அது நீங்க இந்த பக்கம் வந்து மாத்தணும், அப்பதான் you will be captured அப்படிங்கறது நம்மளால கன்வே பண்ணிருக்கோம். exactly it's not always walking on the cake மாதிரி for இது கேக் நடக்கணும், walking on the cake அப்படிதான் சொல்லுவாங்க, பார்க்ல நடக்கணும். கேக் வாக்ன்றத இதோ சொல்றாரு. கேக் வாக் வந்து கடை இல்ல, கேக் வாக்கையும் வாக் இந்த பார்க்கையும் மெர்ஜ் பண்ணிட்டாப்ல.
அப்படியா வாக்கிங் ஆன் தி கேக் பீஸ் ஆஃப் கேக்னு வேணா சொல்லுவாங்க. இட் இல்ல வாக் இன் தி கேக் சொல்லுவாங்க. 3 டேர்ம் Cake இருக்கு. walk பீஸ் ஆஃப் சொல்லுவாங்க. கேக் அது பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க உங்களுக்கு கேக் தெரியல. வாக் இருக்கு. கேக் வாக் ஐம் நாட் ஷூர். இருக்கு. Cake walk கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. கேக் வாக் இருக்கு. கேக் வாக் இருக்கு. மூன் வாக் இருக்கு. வாக் இந்த பார்க் இருக்கு. இத ஒரு மர்ஜ் பண்ணி சொல்றேன். ஓகே, bringing back. ஆமா, இந்த for everyone who asked us this question, உனக்கு என்னப்பா ஜாலியா இருக்க? From the coordination side, he knows like இவ்வளோ ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துலயும் கோஆர்டினேஷன் மிஸ்ஹேப் ஆகும்போது அது எல்லாமே சம்ஸ் அப் டு ஹோல். அது வந்து ஒரு சரம் மாதிரி ஒரு இது பண்ணுச்சுன்னா அது ப்ரீ ப்ரொடக்ஷனே நடந்ததுன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் அது அடிக்கும். எஸ், அதுதான் அப்ப நீ நல்ல தமிழ் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்றடா. தேங்க்ஸ். சரம். ஆனா அதெல்லாம் இது பண்ணிட்டு வாக்கிங் இந்த கேக்குன்ற பேரோட போட்டு முடிச்சுட்டு போயிட்டேன். That was what annoys me. I hopefully that's it. That's it. A lot of things annoy me. நிறைய பாயிண்ட் வச்சு People sometimes but fine. அவன் சொன்னதுல பாதி பாயிண்ட் தாங்க முடிச்சிருக்கான். இப்ப எழுதி வச்சிருக்கிறது அதுதான். ஒண்ணு கூட கிடையாதுங்க அது. அவ்வளவுதாங்க. மத்ததெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன மேட்டர். அது பிரச்சனைன்னு இல்லை. அதாவது ரிசப்ஷன் அப்போ தான் மெயினாக ஃபோனில் ஃபோட்டோ எடுக்க சொல்றது, அப்புறம் சாப்பிட்டு இருக்கும்போது அந்த ஃபோட்டோ எடுக்க சொல்றது, கொஞ்சம் நல்ல தமிழ் சாப்பிட்டு இருக்கும்போது ஃபோட்டோ எடுக்க சொல்றது. இப்போ இவங்க ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்ல போய் அடி வேணும் போல. See, that's very rude. We are all very privileged people at this point. ஏன்னா ஆமா, நம்ம ரொம்ப டிஸ்கிரிமினேஷன் பார்க்காம இல்ல நம்ம இவ்வளவு சொன்னாலும் இப்பவும் காஸ்ட் விதமா பிரிச்சுக்கிட்டு சாப்பிட இடம் இல்லாம தங்கறதுக்கு இடம் கொடுக்காம அந்த மாதிரி பாக்குற ஆட்கள் இருக்கிற இடங்களுக்கு மத்தியில நம்ம அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி கம்பேரிட்டிவ்லி நம்ம அதை அவ்வளோ ஃபேஸ் பண்ணது இல்ல. கொஞ்சம் ஃபில்டர்டான இவர் ஃபேஸ் பண்ணிருக்காரு. இப்ப சொல்றேன் அலைகள் சொல்றேன் நம்ம இப்ப there is one client, ஓகேவா? ஈவென்ட் வென்யூ நான் சொல்றேன், ஜிஆர்டி. நம்ம சொல்லிட்டோம், பரவாயில்ல திருப்பி சொல்றேன் கேளுங்க. ஏன்னா அவர் கண்ணில் படும்பரை ஷேர் செய்வோம். See, you give us a heads up. இவ்வளோ பிளேட்ஸ் தான் சொல்லியிருக்கோம் அப்படின்னா இட்ஸ் ஃபைன். எக்ஸாக்ட்லி, ஐ அண்டர்ஸ்டாண்ட். லிட்டரலி சாப்பிட்டு இருக்கும்போதே வந்துட்டு உங்களுக்கு பசி சாப்பாடு எனக்கு என்ன டென்ஷன்னா, தோசை கவுண்டர் பார்த்தாலே நான் ஒரு மாதிரி குதூகலம் ஏறுவேன். ஆனா போயிட்டு அவர்கிட்ட கீ ரோஸ்ட் வாங்கி நிக்கிறேன். என்கிட்ட வந்து என்ன சாப்பிடுவோம் வெஸ்ட் வந்துட்டேன், நான் டென்ஷன் ஆயிட்டேன், வா மதன் கிளம்பலாம் அப்படின்னு. ஆனா கிளம்ப முடியாது. அப்போதான் we had a very experienced person with us. அவர் தான் சொன்னாரு, என்னன்னாலும் இது அவங்களோட டே. முடிச்சுட்டு எங்க போனோம், என்ன பண்ணோம்? விபிஎஸ் போனோம். முடிச்சுட்டு வாட நல்லா காஸ்ட்லியா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி விபிஎஸ்ல போயிட்டு ஒரு டெசர்ட் பிளேஸ்ல போய் ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டா எவ்வளவு காஸ்ட்லியா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதான் நாங்க போய் பண்ணோம். அது ஓ பசிக்கு சாப்பிடல, ஈகோ போய் காமிச்சோம் நாங்க வேற கடையில. I think that annoys me the most கிடையாது. இது எனக்கு கொஞ்சம் இல்ல கொஞ்சம் சக வெண்டார பத்தி பேசுறோமே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. சொல்லு பட் யா அதை ரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நாட் டு எனி நான் எல்லாத்துக்கும் சேர்த்து டிஸ்க்ளைமர் கொடுத்தேன் ஸ்டார்டிங்லயே. I want to இது கெஸ் மேக்கப் ஆர்டிஸ்டா பயப்படுஸ்டா. Of course. நம்ம வர்க் பண்ண மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் குட் கேர்ள்ஸா தான் இருந்தாங்க. குட் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸா தான் ஜெண்டர் இருந்திருக்காங்க. பட் நம்ம தானடா பண்ணோம். ஆமா, அது பண்ணும்போது தான் அது as a coordinator உனக்கு அந்த விஷயம் பெருசா தெரியாது. ஏன்னா உனக்கு ஓகே டைம்ல போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன விஷயம். as a photographer நான் அந்த இடத்துல வந்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ என்னன்னா again no offense to any makeup artist, we have worked with amazing makeup artists who have a very good rapport with us. நாங்க போனாலே other than her makeup everything else was good. அப்படி சொல்லிட்டு இருக்க மேக்கப் ஆர்டிஸ்டும் இருக்காங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட்ல எனக்கு அனாய் பண்ற விஷயம் என்ன இருக்குன்னா, at the end of the day நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், யூ ஹேவ் டு பில்ட் யுவர் போர்ட்ஃபோலியோ, அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். நீங்க அதுக்கான செட் ஆஃப் கியர்ஸோ இல்லைனா இன்னொரு ஒரு ஃபோட்டோகிராஃபரியோ இல்லை ஒரு ஃபில்ம் மேக்கரையோ உங்களுக்குன்னு சொல்லிட்டு பர்சனலாக கூட்டிகிட்டு வரீங்க. ஸோ இது எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணுறதுக்கு நாங்கள் கொஞ்சம் நிறைய அடி வாங்கி வந்திருக்கோம் இந்த மாதிரி விஷயத்துலலாம். அதனால இந்த விஷயத்தெல்லாம் டேக்கிள் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, முன்னாடியே அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லிட்டு சொன்னா இல்லையா, ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு கொஸ்டினர் அனுப்புவோம் சொல்லிட்டு, அதில் தேர் வில் பி அ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். வி வுட் டிமாண்ட் த கிளைண்ட் டு கிவ் த மேக்கப் ஆர்டிஸ்டோட கான்டாக்ட் நம்பர் கொடுங்க சொல்லிட்டு கொடுத்த உடனே ஒரு 1 வீக் முன்னாடியோ இல்லை ஈவெண்ட்டுக்கு 2 days முன்னாடியோ வந்து வி கால் தெம் அண்ட் மேக் அ இன்ட்ரடக்ஷன். இந்த மாதிரி நாங்கள் தான் வந்து இந்த ஈவெண்ட்டை இந்த செலிப்ரேஷன் வந்து ஷூட் பண்ண போகிறோம், கப்பிள் நேம் அதெல்லாம் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கம் அண்ட் ஷூட் திங்ஸ். ஸோ இதில் வந்து வி ஆல்சோ மேக் ஷுர் இதை பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஓகே நம்ம போன உடனே
ஒரு ஃபோட்டோ டீம் வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவங்களும் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாக்ட்லி அங்க நான் கேமரா தூக்கிட்டு ரெண்டு பேர் வந்தா ஹாய் ஈஸ்வர் நேத்து பேசுனீங்க நீங்க தான் நேத்து ஸோ அது that makes all the hell out of it. We give them half an hour whatever that you are planning whatever. எனக்கு தெரிஞ்ச அந்த செலிப்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது அப்படின்னா மேக்கப் தான். நீங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு டைம் சொல்றாங்க இல்ல அவங்க ஒரு டைம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு half an hour to 1 hour முன்னாடி ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. தட் half an hour to 1 hour வந்து will save you in so many times. லெட்ஸ் சே மேக்கப் ஆர்டிஸ்டே கொஞ்சம் லேட்டாக வரலாம், ஏதாவது ஃபார் சம் அதர் ரீசன் லேட்டாக வரலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு மேக்கப் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அது பிடிக்காம போகலாம், ஒன்று சேஞ்ச் அ லுக் அப்படின்னா அந்த இடத்துல அந்த 1 hour to half an hour டிஃப்ரென்ஸ் வில் மேக் சச் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். அந்த காம்ஸ் யூ டவுன் அந்த இடத்துல ஓகே we are not rushing into anything சொல்லிட்டு. இது ஒன்று. ரெண்டாவது, இஃப் எவ்ரி திங் கோஸ் ஆஸ் பர் பிளான் அப்படி இருக்குன்னா திங்க் ஆஃப் இட், ஒரு ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யூ கெட் half an hour to 1 hour to just relax. செக்லிஸ்ட் மாதிரி ஒரு விஷயத்தையும் டிக் பண்ணிட்டு போகாமல் யூ கெட் a half an hour to relax, have some food. ஏன்னா அவ்வளோ நேரம் போய் ஸ்டேஜில் நீங்கள் போய் நிற்கணும், எல்லாத்துக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னும் போது தட் வில் மேக் அ டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் ஒரு கப்பிள்கிட்டே ஆரம்பிப்போம். ஸோ தட் இஸ் ஒன் மேக்கப் ஆர்டிஸ்ட்கிட்டையும் இதை தான் நாங்கள் கன்வே பண்ண ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லாம் வி கீப் எவ்ரி திங் செக். ஓகே இந்த டைமில் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க, இந்த லுக்குக்கு இவ்வளோ நேரம் ஆக போகுது, இங்கேருந்து வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை டேக் ஓவர் பண்ண போகிறாங்க, ட்ரேபிஸ்ட் இருக்காங்களா இல்லையா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் ஜஸ்ட் டென் டு கேதர் அப் அண்ட் prepare ourselves to be there so that எல்லாமே கரெக்டாக போகும் அப்படி சொல்லிட்டு பி கன்சிடரேட். அவங்களுக்கும் இதில் நான் இதுவும் சொல்லுவேன், இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு அன்பிரடிக்டபிளாக டைம் எடுக்குது அப்படின்னா அவங்களோட கான்டென்ட் கிரியேஷனுக்குன்னு சொல்லிட்டு தே ஷூட் சம் வீடியோஸ் ஆர் ஃபோட்டோஸ், அது கூட வி ஆஃபர். என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி இஃப் யூ ஹேவ் எனிதிங் இன் யுவர் மைண்ட் ஸ்டார்டிங்கே சொல்லிடுவோம். ஸ்டார்டிங் ஏதாவது ஏன்னா அதுக்காக தான் ரொம்ப முன்னாடி கூப்பிட மாட்டோம். லைக் ஒரு 1 or 2 days before the event, because see unlike photographers at least I consider அவங்க நிறைய பேரை ஹேண்டில் பண்ணிருப்பாங்க, நிறைய கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. ஸோ ஒரு 1 or 2 days முன்னாடி கூப்பிட்டு இந்த கிளைண்ட்டுக்கு ஷூட் பண்றோம் நம்ம தான். If you have any specific type of video that you would want us to take and give you specific type of photos you want na சொல்லுங்க, நாங்களே எடுத்து கொடுத்துறோம். சொல்லுங்க, ரெஃபரன்ஸ் இருந்தாலும் அனுப்புங்க. ஏன்னா in a way they are letting us into their space. அந்த ஒரு டைமிங் is their time. அந்த மாதிரி இருக்கும்போது this is a very collaborative process. அப்படி யோசிப்பாங்கண்ணா நமக்கு எப்படி அவங்க மேல things that கண்டிப்பா they will also have these photographers பெரிய கேமரா and also I will also make sure that இப்போ நாங்க போறோம் அப்படினா we wouldn't disturb anything at all. ஏன்னா நாங்க we are not the kind of people who like stop and இந்த போட்டோ எனக்கு வேணும் அப்படி சொல்லி நிறுத்திட்டு இந்த பிரஷ் நீங்க இப்படி தடவுங்க, இதை எடுத்து இப்படி பண்ணுங்க. we never do that. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, உங்களோட ஒர்க்ல வந்து எந்த ஒரு ஹிண்ட்ரன்ஸும் இல்லாம இருக்கிற அளவுக்கு தான். ஏன்னா we also கேப்சரிங் கேண்டிட் மூமெண்ட்ஸ். கப்பிள்கிட்ட சொல்லும் போதே அதான் சொல்லுவோம், உங்களோட மேக்கப் எங்கே ஆரம்பிக்குதோ அதோட halfway through முடிஞ்ச அப்புறமா தான் வில் கம் அண்ட் கேப்சர் சம். ஏன்னா அங்கேருந்து ஸ்டோரி ஸ்டார்ட்ஸ். அங்கே எனக்கு ஆன் ஸ்டேஜில் இருக்கிறதோட அங்கே நிறைய கேண்டிட் மூமெண்ட்ஸ் இருக்கும். இவங்களோட ஃபர்ஸ்ட் லுக்கு முடிஞ்சோடனே பேரண்ட்ஸ் வில் கம் அண்ட் see, siblings will come and see, அவங்க they will react. ஸோ அங்கே நிறைய கேண்டிட் மூமெண்ட்ஸ் வந்து அன்வைண்ட் ஆகும். அப்போ அந்த இடத்துல இல்லாமல் இருந்தாக்கா அது பெரிய மிஸ் அவுட்டாக இருக்குன்றதுனால we tend to be early. கொஞ்சம் மேக்கப் நடந்துட்டு இருக்கும்போது போய் அப்பப்போ கிளிம்சஸ் நிறைய கேப்சர் பண்ணுறது. பட் we make sure to never interrupt their work. Never interrupt anyone's work for that matter. ஸோ அதை நாங்கள் இன்டரப்ட் பண்ணவே மாட்டோம். ஸோ அப்படி பண்ணிருக்கும் போது இப்போ அனாயிங்ன விஷயம் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைமில் தான் எனக்கு தெரியும் மெனி மேக்கப் ஆர்டிஸ்ட் எங்களோட இன்னும் அவங்க சீக்கிரமாக எந்திரிக்கணும், அடுத்த ஈவெண்ட்டுக்கு போகணும், அது எல்லாமே புரியுது. அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 99% மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆர் ஆன் டைம். நீங்கள் வந்து உங்களோட கான்டென்ட் நீங்களே ஷூட் பண்ணிடணும்னு நினைக்கிறதெல்லாம் குட். பட் அதையும் உங்களோட பார்ட் ஆஃப் அ ஜாபாக கன்சிடர் பண்ணி அதுக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் கொஞ்சம் முன்னாடி செட் பண்ணுங்க. ஒரு half an hour half an hour வெறும் கான்டென்ட் மட்டும் ஷூட் பண்ண போறீங்க அப்படின்னா மேக் தி கிளையண்ட் அவேர் ஆஃப் இட். எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாருக்குமே இது வந்துட்டு அந்த கப்புள் சென்டர்டா இருந்து இருக்கிற ஒரு கொலாபரேட்டிவ் ப்ராசஸ்ன்னு தெரிஞ்சாலே போதும். இப்போ ஒரு போட்டோகிராஃபர்ங்கனால கரெக்டா வேலை செய்யணும்னா வென்யூல இருந்து லைட்டிங்ஸ்ல இருந்து எல்லாமே ப்ராப்பரா இருக்கணும், ப்ரோயிதர்கிட்ட நம்ம கான்டாக்ட் கரெக்டா இருக்கணும், மேக்கப் ஆர்டிஸ்ட் கரெக்டா இருக்கணும், கேட்டரஸ் ஐயோ என்ன இங்க வச்சு நீங்க கப்பிள்கிட்ட கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துட்டு அனுப்புறோம், அதுக்கு சாப்பாடு வச்சு எல்லா வெண்டாருமே ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சா மட்டும்தான் நடக்கும். மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் அப்படி ஷண்ட் அவுட்டா இருந்ததுன்னா அங்கதான் அந்த செயின் உடையவே ஆரம்பிக்குது. இப்ப மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த இடத்துல கிவிங்கா இருக்காங்க அப்படின்னா அந்த சைக்கிள் அப்படியே ஸ்மூத்தா போகும். அந்த வகையில I don't know about other companies. At least we get to have a good rapport with decor. Yeah. Major.
ஏன்னா we've had like decor people who like கேமராக்கு எப்படி இருக்கு Call பண்ணி கேட்பாங்க. செட்லாம் பண்ணி முடிச்சதுக்கு லைட்டிங் ஓகேவா இருக்கா கரெக்டா இருக்கா ஈவென்ட்டுக்கு முன்னாடி கால் பண்ணி நான் இந்த மாதிரி லைட் பண்ண போறேன் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க. எக்ஸாக்ட்லி அந்த சென்ஸ் ஆஃப் கொலாபரேட்டிவ்னஸ் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டோட இருந்தா யோசிச்சு பாறேன். என்ன ஷேட்ல மேக்கப் பண்ண போறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கேமரால நாங்க என்ன டியூனிங் பண்ணலாம், இல்லனா எடிட் பண்ணும்போது என்ன டியூனிங் பண்ணலாம், தட் ஆல்சோ ஹெல்ப். அங்க அதே ரூம்லயே தான் இருப்போம் நாங்க. அங்க இருக்கும்போது லைக் அவங்க லைக் இந்த பொட்டு கலர் இந்த மாத்தணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி கேட்டு பண்றவங்க அதெல்லாம் எங்களை உள்ள விட்டா அதெல்லாம் நல்ல கண்டென்ட் எங்களுக்கு கிடைக்கும். நாங்க கான்டென்ட் எல்லாம் தாண்டி அதுதான் தட் இஸ் மை இது முதல்ல உள்ள விடுங்க. உள்ள விட்டா we make sure to never hinder your work or anything. நான் ஒரு சில பிரைட்ஸ் கிட்ட பேசும்போது புதுசா கேக்குற மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னா get a trial makeup. கேரா ட்ரையல் மேக்கப், ஹேர் ஸ்டைலிஷ், வாட் எவர் உங்களோட லுக் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்களோட ஈவெண்ட் டே அன்னைக்கு தான் நீங்கள் வந்து அவுட்புட்டை பார்க்கணும்னு கிடையாது. மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட பேசி ஒரு ட்ரையல் மேக்கப் தயவு செஞ்சு எடுங்க. தட் ரியலி ஹெல்ப்ஸ். ஏன்னா ஐ பின் டு ரீசென்ட்லி தான் நிறைய ஐ பின் டு சோ மெனி செலிப்ரேஷன்ஸ் வேர் ஃபுல்லாக லுக்கப் பண்ணி முடிச்சிருப்பாங்க. முடிச்சோன்னே தே வில் நாட் ஃபீல் சாட்டிஸ்ஃபைட், எஸ்பெஷலி வித் ஹேர். அது முன்னாடி இருக்கணுமா இல்லை பின்னாடி இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வெரி பேட் ஃபீலிங் டு ஹேவ் இன் யுவர் டீடைல். இது ஃபுல்லா எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, இந்த வெண்டாரே எங்களுக்கு பிடிக்காது, அந்த மாதிரி ஐடியாலஜியே கிடையாது. எங்களுக்கு இருக்கிற இன்சிடென்ட்ஸை ஷேர் பண்ணிக்கிறோம். இஃப் கிளையன்ட்ஸ் ஆர் வாட்சிங் திஸ் it will help them make better ultimately what we do is not work, it is service. ஸோ அந்த சர்வீஸை வந்து எப்பவுமே பெட்டரா பண்றதுக்கான நிறைய விஷயம் வந்து திஸ் இஸ் ஹவ் வி டிஸ்கஸ். இப்போ நாங்க ஒரு ஷூட் முடிச்சுட்டு வந்துட்டு இதெல்லாம் எங்கெல்லாம் லேக் ஆச்சு, இப்போ அது மேக்கப் ஆர்டிஸ்ட் சைடு லேக் ஆனாலுமே ஒரு டெக்கர் சைடு லேக் ஆனாலுமே வி டிஸ்கஸ் இட் அண்ட் வி மேக் ஷூர் வி டெல் தி நெக்ஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் லைக் திஸ் இஸ் இட் இஸ் நாட் ஜஸ்ட் நாங்கள் இதெல்லாம் சொல்கிறோம் நீங்கள் கேளுங்கன்னு கேட்கணுன்றதுக்கு கிடையாது. This is a space where if you have any counter arguments, put it here. We'll have a healthy uraya. 7845009373 கால் பண்ணி திட்டுங்க. சென்னையில் நீங்கள் உங்கள் ஸ்டேட் ஆஃப் பிசி நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லலாம், மெசேஜ் எழுதலாம். லோன் வரப்போது உனக்கு நல்லா ஜாலியாக இருக்கும். Shamelessly, we can take a lot of inspiration from Western culture over here. We have already been taking. But the whole point of this not being an event but a celebration. நான் ஆரம்பத்துலேருந்து கூவிக்கிட்டு இருக்க ஒரே வார்த்தை அதுதான் எப்போவுமே. I don't want an event, I want a celebration for you guys, not even for me. Even we are being very mindful to not call it event. Couple ta பேசிட்டு இருக்கும்போது நான் we starting conversation ல I tend to like not an event, celebration. உங்க celebration எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, உங்க celebration எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படி சொல்லிட்டு. ஏன்னா I can understand the family's mindset. Like parents எல்லாமே நிறைய பேர் வர போறாங்க, அவங்கள அட்டென்ட் பண்ணணும், அவங்கள இது பண்ணணும் அப்படின்னு இருக்கிறதுல I understand. But கப்புளுமே அதனால ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகிட்டு அதை டேக் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை அப்படியே கேரி ஃபார்வர்டு. எனக்கு எங்கே ரொம்ப இடிச்சுன்னா, இப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் மேக்கப்லேருந்து எடுத்துக்கிட்டா, இப்போ மேக்கப் வந்து எனக்கு இந்த டைம் முடியும், இந்த டைம் எனக்கு ஈவெண்ட் ஆரம்பிச்சிடும், அடுத்த ஈவெண்ட் இந்த டைம் முடியும், அடுத்து இந்த டைமுக்கு பிரேக்ஃபாஸ்ட், இந்த டைம் லஞ்ச் நம்ம சொல்லும் போது வி ஆர் ஆல்சோ அ சர்வீஸ் தேர். இந்த டைமுக்கு மேக்கப் முடியும், இந்த டைமுக்கு நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் இந்த டைமுக்கு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி நோபடிஸ் அட்ரெஸிங் அஸ். நமக்கும் டைம் கொடுத்து யாருமே சொன்னது மேக்கப்புக்கும் ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு நடுவில் இருக்கிற டைம்ல நம்ம வேலையை முடிச்சுக்கணும். லைக் அதையும் நம்ம சொல்லி தான் நடக்குது. ஏன்னா லிட்டரலி கரெக்டாக மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் ஈவெண்ட்னா எல்லாரும் இருக்காங்களே. மேக்கப்புக்கும் ஈவெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு 1/2 hour or 1 hour நம்ம கேட்குறதே 1 hour கேட்கறதுக்கான மெயின் செட்டே வந்துட்டு 1/2 hour இஸ் ஃபார் அஸ், 1/2 hour இஸ் ஃபார் யூ டு சில் அப்படின்னு சொல்லி தான் அந்த 1 hour கேட்குறோமே. பட் யாருக்குமே மைண்ட் செட்டில் ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு 1 hour கொடுக்கணும் அப்படின்லாம் ஒட்டினது கூட கிடையாது. தட் இஸ் நாட் ஈவன் அ பிராக்டிஸ். ரொம்ப ஃபோட்டோஜெனிக்கா இருக்கிறவங்க மேபி பட் ஏன்னா யூ ஹையர்ட் சம்மன், யூ பெய்ட் தட் மணின்ற போது தட் இஸ் ஆல்சோ அ சர்வீஸ். அந்த உங்கள் டைம் லைன்லாம் நீங்கள் மேப் பண்ணிட்டு இருக்க டைம் லைனில் அதுக்கும் ஒரு டைம் லைன் நீங்கள் கொடுக்கணும். எனக்கு இங்கே தான் வெஸ்டர்ன் கல்ச்சரில் லைக் ப்ராப்பராக அவங்க வந்துட்டு ஒரு ஷார்ட் லிஸ்ட், ஒரு ஷார்ட் ஷீட் கொடுத்துருவாங்க. இந்த டைம்ல இந்த டைம் வரைக்கும் இருப்பேன், உங்களுக்கு போர்ட்ரேட்ஸ், உங்களுக்கு போட்டோஸ் வேணா இந்த இடத்துக்கு வந்துருங்க, இந்த இடத்துல அவ்வளோதான் கப்பலோட சிப்ளிங்ஸ், கப்பலோட பேரண்ட்ஸ், கப்பலோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேரியேஷன்ஸ் எல்லாத்தையும் இங்கே எடுத்துருவேன், அதை முடிச்சு கப்பலோட போட்டோ எடுத்துருவேன், அதுக்கப்புறம் கிளம்புங்க அவ்வளோதான். I think we should carry that big speaker mic. அதாவது TN07 ரெட் கலர் கார் யாருது, எக்யூப்மெண்ட் கார் பக்கத்தில் இருக்குது. அந்த மாதிரி நம்ம வந்துட்டு அப்படி ஸ்டேஜ்டாக போகக்கூடாது, நம்மளும் ரோமிங் அரௌண்டாக இருக்கணும்னு நம்ம கேஷுவல் ஆக்க we are taken so casually for granted. இவங்க தானே நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு வந்ததுனால அது நிறைய இடங்கள் அடி வாங்குது. அண்ட் த ஹோல் பாயிண்ட் இஸ், உங்களுக்கு நீங்கள் அன்றைக்கி ரெடி ஆகிற அந்த அவுட்ஃபிட்டில் அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோ கூட இல்லை அப்படின்னா
லைக் எவ்வளோ இவெண்ட்ஸ்ல நம்ம வந்துட்டு கெஞ்சி இருக்கோம், இந்த அவுட்ஃபிட்ல உங்களுக்கு ஒரு போர்ட்ரேட் கூட அலங்க விடுங்க அப்படின்னு லிட்டரலி சொல்லுவாங்க. கம்ஸ் வித் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். டெக்கார் அன்னைக்கு ரெப்ட் அப் பண்ணிடுவாங்க, சாப்பாடு அடுத்த நாள் போயிடும் அது. அதுக்கப்புறம் மேக்கப் கிளச்சிருவீங்க, பட் ஃபோட்டோ சம்திங் அது ஆல்பம் போடுவீங்க, வச்சுப்பீங்க, உங்களோட சந்ததிகளுக்கெல்லாம் நீங்க காட்டுவீங்க. ஆமா ரொம்ப கும்பிடுறாங்க உள்ள வா. எனக்கு அது ஃபீல் ஆகுது, பாவமா இருக்கு. we understand you're tired and எடுக்க முடியாதுங்கிற ஸ்டேட் என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. பட் அந்த ஸ்டேட் வரைக்கும் போறது தான் you will feel bad at the end of the day. எனக்கு எவ்வளவு கில்ட்டா இருக்கும் தெரியுமா, டயர்டா இருக்கு போதும் அப்படி சொல்றவங்களே உட்கார்ந்து we play the bad cop, இல்ல நில்லுங்க எனக்கு ஒரு போட்டோ எடுக்கணும் we அப்படி feel very bad to do that, but we do that just because you will not regret it later, you will feel good about that later. அந்த ஒரே ஒரு விஷயம் அதுதான் to infer from it is all about time and coordination. And what annoys you, Surya? What annoys me is not completely with this with respect to this, it is completely in my forte. I am the guy who budgeting la உட்கார்றதுனால எனக்கு என்ன ஏது என்று தெரியும். சரி, காலகாலமா கேட்ட ஒரு வார்த்தை தான் இந்த காம்ப்ளிமெண்டரி ஃப்ரீயா இருக்கிறது. அது இதெல்லாம் நான் அந்த ஸ்டோனை தொட்டுட்டேன் அப்படின்னா we're going to take another hour, guys. இல்ல அவ்வளவு இல்ல. see நம்ம நல்லாவே ப்ரோக்ரெசிவா வந்துட்டோம். முன்னாடிக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல, நம்ம நல்லாவே ப்ரோக்ரெசிவாக வந்துகிட்டு இருக்கோம். அண்ட் ஐ அப்ரிஷியேட் ஃபார் தட் அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தட் ஃபியூச்சர் வேர் values are respected and இதெல்லாம் என்ன ஃப்ரீ and the people are just trying to get the best deal. I understand that. அது மனசுல வச்சு தான் நாங்களும் ஒர்க் அவுட் பண்றோம். நேத்தடி வாங்கின மாதிரி இருக்கே. இல்ல நேத்து வரைக்கும் வாங்கினதுதான். டெய்லி ஒண்ணு வரும், ஏதோ ஒண்ணு முடிச்சுட்டு போய் திரும்ப அதான் இவனுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். he handles clients, I handles budgeting. இவன் பேசிட்டு வந்து இது இப்படிமா, சரி நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு நான் பார்ப்பேன். ஒரு இதுக்கு பார்த்தாலும் எதுவுமே பண்ண முடியாது. அது முடியாதுன்னா அவங்களும் ஏத்துக்க மாட்டாங்க. அது எப்படி? there are a few brands who do that. அதுதான் இங்க பிரச்சனை. அதனாலதான் அது இவர் போட்டிருந்தாரு சந்துரு பாரதி. அவர் ஸ்டார்டிங்ல ஒண்ணு நாக்கு போடுற மாதிரி கேட்டிருப்பாப்புல. வருஷம் கேமரா விலை ஏறுது, எல்லா விலையும் ஏறுது, ஆனா போட்டோகிராஃபியோட பிரைஸ் பேக்கேஜஸ் மட்டும் ஏன் இறங்கிட்டே வருது. இப்பவும் ஒரு ஃபுல் ஈவென்ட்டை 35,000 ரூபாய்க்கு பண்ற ஆளுங்க இருக்காங்க. இன்க்ளூசிவ் ஆஃப் எனக்கு அது இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல்பம் லாஜிக் புரிஞ்சது இல்லைங்க. இப்போவே நீங்களே ஒரு ஸ்டுடியோக்கு போயிட்டு ஒரு ஆல்பம் டிசைனிங் அண்ட் பிரிண்டிங் காஸ்ட் கேட்டா அவனே சொல்லுவான். இது ஒன்னும் ஹிடன் மார்க்கெட் சீக்ரெட்லாம் கிடையவே கிடையாது. ஆனா அது எப்படி நீங்க அச்சீவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எக்ஸ்ப்ளாய்டேஷன், அவ்வளவுதான். கம்ஸ் வித் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான். அதுதான். ஏன்னா there is nothing called complimentary in this world. எதுவுமே இங்கே ஃப்ரீயாக எதுவுமே கிடைக்காது. யூ ஜஸ்ட் புட் இன் டைம், எஃபர்ட், மணி, அது ஏதோ ஒன்று இங்கே இருக்க தான் போகுது. அதான் இட் இஸ் எய்தர் yours or someone's who exploit. ஒரு விஷயம் கேட்கும் போது இதனால இது உண்மையாவே நடக்குமா இல்லை இது நடக்கிறதுனால இதோட ரீபர்கஷன் எங்கே நடக்குது அப்படின்றதால யோசிச்சாலே இங்கே நிறைய பேர் ஆர் ஆனஸ்ட் இந்த வே வேர் இதுதான் பெஸ்ட் ப்ரைஸா இல்லை இதுதான் பெஸ்ட்டாக பண்ண முடியுமான்றதை ஐ அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் தேர் ஆர் அதர் பீப்புள் திஸ் இஸ் மை பட்ஜெட் வாட் யூ கேன் டூ. இப்போ அவங்க பட்ஜெட் ஒன்று இருக்கும், நம்ம ஒரு பட்ஜெட் சொல்லியிருப்போம். வில் பி ஓப்பன் டு நெகோஷியேட், பட் தெல் பி லைக் இல்ல ஐ நோ யூ கைஸ் உங்களோட வேல்யூ தெரியும், ஐ டோன்ட் வாண்ட் டு பார்கெயின் வித் யூ கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற போயிடுவாங்க. அது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும். பட் தட் த வேல்யூ தட் யூ ஆர் கிவிங் மீ எக்ஸாக்ட்லி தட் says okay that's the reaffirmation. Okay fine, at least there are good these people who doesn't want to exploit anyone in any way. கன்சிடரேட்டா இருப்போம். நெகோஷியேட் பண்ண முடியாதுன்னா நாங்களே சொல்லிடுவோம் இல்லைங்க ரொம்ப தான் the best price we can do. அதான் you ask for a best price, we will give the best price. அதுக்கு மேலே இல்ல இது பெஸ்ட் பிரைஸ் இல்ல எனக்கு தெரியும். ஐயோ நான் ரீசெண்டா தான் சூட்ஸ் பார்த்துன்னு இருக்கேன். இவன் வந்துட்டு நான் அந்த ஏரியா பக்கத்துல தான் இருந்தேன். இவன் வந்துட்டு இந்த மாதிரி அவர்கிட்ட பேசணும், ஃபோனில் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாரு, நேரில் போய் பேசிட்டியா. நான் பெரிய ஆர்மி இன்ஸ்பெக்டர்னு நினைப்பேன். நான் போறேனே அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போய் உட்காந்தேன். என் மண்டையை கழுவி விட்டார் அவரு. ஹி வாஸ் லைக் பண்ண முடியும் உங்களால், நீங்கள் எதில் ப்ராஃபிட் வச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் குறைங்க அப்படின்னு. ஆஃப்டர் 1 பாயிண்ட் ப்ரோ நான் ப்ராஃபிட் எல்லாம் குறைச்சிட்டு உனக்கு பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்னதான் பண்றது எனக்கு புரியல. இதுல என்னப்பா பண்ண முடியும்னு அவர் கேட்கல. பண்ணு அப்படின்ற இல்ல எனக்கு தெரியும் இல்ல பண்ண முடியும், இது இல்ல இதை விட பண்ண முடியுமே. அந்த கான்ஃபிடன்ஸ். இன்னொரு விஷயம், ஒரு பெரிய மைனஸ் என்ன தெரியுமா, இங்க 3 பேருமே பாருங்களேன், பாக்காதீங்க, பார்த்தா சீரியஸா எடுத்துக்கிற மூஞ்சி மாதிரியா இருக்கு. ஏங்க நல்லா பாருங்க, இவரை வேணா கொஞ்சம் சீரியஸா, ஆனா இவர் பீப்பிள்கிட்ட பேச மாட்டாங்களே. எங்க 2 பேரையும் பாருங்களேன், அவங்க 2 பேரும் பாருங்க. நான் இதுல ஃபைனான்ஸ் ஹேண்டில் பண்றேன்னு போனா ஒத்துக்க மாட்டாங்க. People don't take us seriously. I don't know what I should do for that. See, there are both pros and cons to that.
I am not seeing much of pros here. ஏய் I see a lot of pros there. இப்போ வந்து இல்ல அந்த அவுட்லுக் நல்லா போன உடனே பேசுற மாதிரி தாடிலாம் வளர்த்துட்டான். தாடி கடுக்கன் போட்டிருக்கேன். Thanks. நம்ம சீரியஸா பேசுறோம், அவங்க நம்மள சீரியஸா எடுத்துக்கல அப்படின்னா அது ஒரு மாதிரி ரொம்ப ஆக்வர்டா போகும் அந்த கான்வர்சேஷன். அந்த மாதிரி நான் பேசிட்டு இருக்கேன், எனக்கு வந்து கைஸ் நான் இவங்ககிட்டே வந்து செம்ம டென்ஷன் ஆயிட்டேன் நான் அந்த இதுல. he was like ரொம்ப இலக்காரமா பேசினாரு அவரு. எனக்கு வந்து அதாவது இது லைக் அதெல்லாம் பண்ண முடியும், அதெல்லாம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இல்லை இந்த கிளைண்ட் நமக்கு வேண்டாம், வேற இன்னொரு ஈவெண்ட் இருக்குல்ல இந்த மாதம் அந்த அதை வச்சு ஓட்டிக்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் மதன் பேசி அந்த கிளைண்ட் ஓகே பண்ணாமல. ஏன்னா ஐ ஒன்லி ஹேவ் டில் 1 bar, ஐ எம் நாட் தட் மச் ஆஃப் பீப்புள் ஸ்கில், எனக்கு அவ்வளோ பொறுமையும் இல்லை. பட் இவருக்கு பொறுமை என்றால் மதன் என்றால் பொறுமை இல்ல. கோத்துட்டு போறதுக்கு இவ்வளவு அதான் we always tend to இதெல்லாத்தையும் தாண்டியும் we always tend to see இதுலயும் என்ன நல்லது இருக்கு, சரி இது நல்லதா இதுல என்ன நல்லது இருக்கு அப்படின்ட்டு பார்க்கும்போது அதுலயும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்லது வாஷ் இவர் நினைச்சிருந்தாருன்னா விட்டுட்டு வேற எங்கேயா போயிருக்கலாம். இவர் இப்போ இங்கேயே வரணும்னு இருக்காருன்னா 15 நாளைக்கு முன்னாடி அது ஈவென்ட்க்கு ஒரு வாரம் முன்னாடி வேற பண்ண முடியாது. இல்ல அப்படின்னா கூட அவர் நினைச்சிருந்தாருன்னா உண்மையா நினைச்சிருந்தா கண்டிப்பா யாராவது கிடைச்சிருப்பாங்க. அவர் சொன்ன பிரைஸ்க்கு யாராவது கிடைச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் ஹி ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் அஸ் அ ட்ரை அப்படின்னா சரி ஓகே தேர் இஸ் சம்திங் தேர். ஏன்னா ஐ ரெஸ்பெக்ட் பீப்புள். ஏன்னா உண்மையாகவே ப்ரைஸிங் கேட்டு அப்படியே கோஸ் பண்ணி காணாம போன பீப்புளாக இருக்காங்க. அதை தாண்டிட்டு இவர் உண்மையாகவே ஹி ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு லிசன் எவ்ரி சிங்கிள் டைம். நம்ம இது பண்ண முடியும்னா முடியாதுன்னு சொல்ற ஒன்றுத்தையும் அவர் கேட்டுக்கிறாரு. அவர் அதை தாண்டி சொல்றது எதுவுமே நம்ம எடுத்துக்க முடியாம இருந்தாலும் பட் அட்லீஸ்ட் ஹி வாஸ் லிசனிங். And he is the person who read terms and conditions. அதான் I always respect who go through the terms and conditions. Through it, yeah. Terms and conditions எவ்வளவு கஷ்டப்பட்டு டிராஃப்ட் பண்றது தெரியும். எவ்வளவு கஷ்டப்பட்டு டிராஃப்ட் பண்றோம். எல்லா பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கா, உங்களுக்கு சொல்ல வேண்டியது எல்லாம் போய் சேர்ந்துருச்சா. மேக் ஷூர் அவங்களுக்கும் லீகலி அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு எங்களுக்கும் எக்ஸாக்ட்லி. யார் ஏதா கம்பெனி இப்படி யோசிப்பாங்களா கைஸ் நீங்க சொல்லுங்க. அதான் பிரச்சனை. நான் யோசிப்போம். பிரச்சனை அதான். ஸோ அதனால தட் வாஸ் த ஒன்லி ஃபேக்டர் தட் வாஸ் வெரி கன்வின்சிங் ஃபார் மீ டு கன்வெர்ட் தட் இவெண்ட். ரொம்ப தரமட்டமான கீழ ஒரு பட்ஜெட் எடுத்துன்னு வந்துட்டு அந்த பட்ஜெட்டுக்கு நீ எனக்கு பண்ணனா ஐ அம் டூயிங் எ ஃபேவர் ஃபார் யூன்ற மாதிரி பீப்பிள் இருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. see nobody is doing a favor for anyone. நாங்க பண்ணல கைஸ். the so called pseudo celebrities. we don't want to go there. அவ்வளவுதான். லைக் அதுக்கு இந்த மாதிரி see அது நம்ம பண்ண ஒரு பெஸ்ட் டெசிஷன். I always prioritize stories and emotion. அதனால தான் அவர் அவ்வளவு தூரம் வந்த போதும் அவர் என்னன்னாலும் அவர் ஒரு பொண்ணுக்காக தான் நின்று பேசிட்டு இருந்தார். அவ்வளோ இதுவா பேசுறதுக்கான இதுவும் அவர் அந்த ரெண்டாவது என் பொண்ணுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டேன் பாண்டதுக்காக தான் பேசுறாருன்ற அந்த ஒரே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போச்சு. அதெல்லாம் தாண்டி தான் எனக்கு இந்த ஹோல் பாயிண்ட் ஆஃப் இந்த டேக்கிங் திங்ஸ் ஃபார் கிராண்டட், எனக்கு இதை இந்த காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி கொடுங்க, இது பண்ணினா ஒரு ஈவெண்ட் எனக்கு பண்ணி கொடுங்க, ஒரு ஈவெண்ட்டே ஃப்ரீயாக பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் இருக்காங்க. தட் ஆல் அனாய்ஸ் மீ லைக் ஹெல். தட் டசன்ட் ஹேப்பன். எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்குது. இங்கே நாங்கள் வரோம் ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் பண்ணி கொடுப்பீங்களா? அந்த வேர்டே அழிச்சிட்டோம். அலைகளில் அந்த வேர்டே அழிச்சிட்டோம். அலைகளில் தெர் இஸ் நத்திங் கால் ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங். அந்த வார்த்தை நீங்கள் இந்த எங்கே ரிட்டன்லி எங்கேயுமே பார்க்க முடியாது. வி டோன்ட் வாண்ட் டு ஹேவ் தட், வி டோன்ட் வாண்ட் டு பி அசோசியேட்டட் வித் தட். அதனால தான் we have something called memories. and அத பண்றவங்க நாங்க எதுவும் சொல்ல கைஸ். நான் இவனுக்கு சொல்றது அஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கேன். யாரையும் அஃபன் பண்ணிட கூடாது. see it is all our take. it's not our நீங்க ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் பண்றது பிரச்சனை இல்ல. அது நீங்க வாண்டடா போய் நான் உங்களுக்கு அத காம்ப்ளிமெண்டரியா பண்ணி தரேன் அப்படிங்க see அந்த கப்பிளுக்கு வந்து அது ஐடியாவே இருந்திருக்காது. since it is complimentary-ங்கிறதுனால they just want to go ahead with. அதுக்காக they are spending the whole day. You are also spending the whole day which they were not even interested in the first place. Maybe நீங்க சொன்ன லாஜிக்னால காம்ப்ளிமெண்டரின்னு கிடையாது, அதை காம்ப்ளிமெண்ட்னு சொல்லி கன்வின்ஸ் பண்றதுக்கு பதிலா அதை ஒரு கான்செப்டா சொல்லி கன்வின்ஸ் பண்ணீங்கன்னா it will be even more meaningful. It will be even more memorable. நம்ம இண்டஸ்ட்ரியிலயும் நமக்கு எதிரி நமக்குள்ளே தான் இருக்கான், நம்ம கூடியதான் பக்கத்துலேயே தான் இருக்கான். இதே கொட்டேஷன் உட்காந்து ஃப்ரீயா உங்களுக்கு 2 ஆல்பம் தரேன், 2 ஷூட் தரேன், அப்படி மெயின் ரோடுக்கு போனாலே இருக்காங்க. கண்டிப்பா இருப்பாங்க. தெருவுக்கு 10 பேர் இருக்காங்க. We cannot escape from them. We are just looking for they can just coexist. Yeah, see at the end of the day at least Alegal can overall confidently say that like minded people we have. நம்ம சூஸ் பண்ணி எடுத்துட்டு போற கப்பல் எல்லாமே are somebody I can confidently say who picked us. We also picked them. ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன்ல பேசிட்டு முடிக்கும்போது we just want to go ahead with you no matter what அப்படின்னு சொல்ற கிளைண்ட்ஸும் இருக்காங்க. அண்ட் நம்மளும் ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் பேசும்போதும் this felt nice. இது ப்ராமிசிங்காக இருக்கு அப்படின்றதுக்காகவே தான் அதையும் மைண்டில் வச்சுக்கிறதும் வேலையும் செய்கிறோம். ஏன்னா நிறைய இது ஃபில்டர் பண்ணி we have something called we have a first இது ஆஃப் கூகுள் ஃபார்ம்ஸ். அதுலேயே உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷன் லைக் இப்போ வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து எங்கள்கிட்ட ஒரு கொட்டேஷன் கேட்குறீங்க அப்படின்னா who are you, லைக் எனக்கு உங்கள் பேர்லேருந்து உங்களோட லைக் நீங்கள் உங்கள் கப்பிள் பேர் என்ன, லைக் இஃப் யூஆர் ஆஸ்கிங் ஃபார் அ சிப்ளிங்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுலேயே அந்த கேட்கும் போதே we just wanted to know லைக் உங்கள் பால் பார்க் ஆஃப் அ பட்ஜெட் என்ன.
அது எல்லாத்தையும் தாண்டி ஐ கெட் டேஷ் ஃபுல் ஸ்டாப் ஸ்டாப் NA நான் அது வந்து nil I also seen nil. அது நான் ஸ்டார் போட்டு ரெக்வயர்ட் அது போட்டா தான் ஃபார்ம் சப்மிட் ஆகும்னு வெச்சதுக்காகவே அது ஃபில் பண்ணணும்ன்றதுக்காகவே the dash hyphen we are all looking for considerate people who நீங்களும் ஒரு சங்க் ஆஃப் டைம் எடுத்துக்கிறீங்க நாங்களும் ஒரு சங்க் ஆஃப் டைம் எடுத்துக்கிறோன்ற போது அதுல இருந்து வேல்யூபிள் ஓகே நான் வந்துட்டு மதன்ட்ட உட்காந்து பேசினப்பா இதெல்லாம் சொன்னா எனக்கு சம்திங் ஃபார் மீ டு டேக் பேக் டு அண்ட் திங்க் அபவுட் இட்ன்ற மாதிரி அப்படி இருந்ததுன்னா அங்க இருந்தானே எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் திஸ் ஹோல் ஜர்னியே ஸ்டார்ட்ஸ்ன்ற போது நம்மளோட ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன்லயே வந்துட்டு ஐ நோ யூ ஹேவ் அ டைட் பட்ஜெட் அண்ட் ஆல்ரெடி எல்லாமே கன்சிடரேட் அது இருக்கு அது எல்லாமே புரிஞ்சுட்டு தான் இங்க ஒர்க்கும் பண்றோம். ஃபர்ஸ்ட் திங்கே வந்து ஐ அப்ரிஷியேட் தி பீப்புள் ஹூ ரீச் அவுட் டு அஸ். ஏன்னா இட்ஸ் என்ன சொல்றது இந்த வெட்டிங் ஆஸ் அ சர்வீஸ்னு பாத்தீங்கன்னாக்க அதை உங்களுக்கு ஃபுல்லா எண்ட் டு எண்ட் பண்ணி தரவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே பட் ஆனா யூ டேக் தட் எஃபர்ட் டு இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து எங்களோட ப்ரொஃபைல் பாக்குறீங்க நாங்கள் ஆட் ரன் பண்றதை பாக்குறீங்க அங்க இருந்து யூ ஆர் சேனலிங் யுவர் செல்ஃப் டு அஸ் அப்படிங்கிறதே ஒரு பெரிய எஃபர்ட் தான். ஏன்னா ஸோ அது தட் இஸ் வாட் ஐ ரெஸ்பெக்ட் லைக் அப்படி இருக்கும்போது எவ்ரி மெசேஜ் தட் கம்ஸ் டு அஸ் இஸ் வெல்கம் இஸ் அப்ரிஷியேட். அதெல்லாம் தாண்டும் போது அதெல்லாம் தாண்டி வர்றதுலயும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹிக்கப்ஸ் அந்த எஃபர்ட் எடுத்துட்டீங்க இல்லையா ஹியர் மீ அவுட் மேக் சென்ஸ் டு இட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தாங்க கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் கஷ்டமா தான் செகண்ட் ஸ்டெப் வராது மோஸ்ட் ஆஃப் தி அதான் ஸோ தட் இஸ் அபவுட் இட். அடே இப்ப நம்ம இது எல்லாத்தையும் இந்த எபிசோட் இந்த அடுத்த மாசம் புது எபிசோட் மட்டும் போயிடுவாங்க. நம்ம இந்த எபிசோட்லயே வந்துட்டு அதான் டு கிவ் யூ கைஸ் கான்டெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் இருந்தால் அதுக்கு அப்படியே கான்ட்ரடிக்டிங்காக அப்படியே ஆப்போசிட்டாக தேர் ஆர் வெரி ஹோல்சம் மூமெண்ட்ஸ் தட் வி கேரி ஆன் வித் அஸ் ஃபார் லைஃப்ஸ். லைக் அன்னைக்கு இது நடந்தது தெரியுமா, லைக் இப்போவும் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி நடந்தது எல்லாமே லைக் அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணி தான் வி ஹவ் பில்ட் அவர் கரியர் இட் செல்ஃப். லைக் திஸ் இஸ் லைக் ஒரு நல்ல ஃபோட்டோ எடுத்தோன்றது நம்மளை இன்ஸ்பயர் பண்ணதை விட இந்த மாதிரி நடந்ததுன்றதெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணி தான் இஸ் கீப்பிங் அஸ் ஸ்டேயிங் ஹியர் அண்ட் வாண்டிங் அஸ் டு டூ திஸ் ஃபார் லாங். எனக்கு ஹோல்சமாக இருக்கிறது த டைம் ஸ்பெண்ட் as like அது எனக்கு பர்டிகுலராக வந்து சென்னையில் ஷூட்டை விட வெளியூரில் இருக்கிற ஷூட்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சாக்கா வச்சு வெளியூர் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துடும். ஆமாம் சாக்கா வச்சு வெளியூர் ஃபுல்லாக சுற்றிட்டு வருவோம். we have a lot of conversation in the drive. we prefer in the drive or travel or anything. அந்த வெளியூர் போய் சுத்துற ஜோஷ் அந்த பொண்ணோட அப்பாவே எங்களுக்கு கேப் புடிச்சு கொடுத்தாரு. இந்த இடம் நல்லா அந்த ஊர்ல பாத்துட்டு வாங்க ஈவென்ட் முடிச்சு தனுஷ் தான் வந்து ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம ஒரு ட்ரிப்புமே போல ஆனா ட்ரிப் போயிருக்கோம். எவ்வளவு ட்ரிப் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டு 2 வாட்டி தான் கோயம்புத்தூர். ஆனா ரெண்டு வாட்டி போனோம். பொள்ளாச்சி 2 வாட்டி உடுமலைப்பேட்டு 1 வாட்டி உள்ள போனோம். அது வந்து ப்ராப்பர் இதெல்லாம் இல்ல உடுமலைப்பேட்டே இல்ல அது. ஆமா எஸ் அத நாங்க பொள்ளாச்சி தினா போனோம், உடுமலை போனோம், திண்டுக்கல் போனோம், கோயம்புத்தூர் போனோம், பெங்களூர் போனோம். சூப்பரா இருக்கும். ஆனா டயர்டா இருக்கு தலைவலி. இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம பிளான் பண்ணி போக மாட்டோம். அதான் இல்ல நம்ம பிளான் பண்ணி போற இடத்துக்கு போக மாட்டோம். ஆனா பர்சனல் பேசிஸ் we don't have personal life னு சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹைட்ராக் ஆகணும் சொல்லிடுறேன் நான் அப்புறம் மறந்துடுவேன். அதான் ஸோ அந்த மாதிரி வந்து போகும்போது அப்படி இல்லைன்னா ஐ லைக் டெஸ்டினேஷன் கைண்ட் ஆஃப் வைப்ஸ் தட் பீப்புள் கிவ். இப்போ ஈசிஆரில் ஒரு வெட்டிங் பண்ணது வந்துட்டு எனக்கு அந்த வெட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு லாட் ஆஃப் மெஸ்அப்ஸ் இன் தட் இவெண்ட். நாங்கள் அடுத்த நாள் அதான் இந்த ஈவெண்ட் முடிச்சுட்டு ஒரு மீட்டிங் மாதிரி உட்காருவோம். நல்லா போச்சு இருக்கிறதுல அதுக்காக ரொம்ப நேரம் பேசணும். 3 hours பேசினோம் அந்த ஈவெண்ட்டை பற்றி மட்டும். ஆனால் அந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு வந்துட்டு எனக்கு அன்றைக்கி நைட்டு செம்ம ஜாலியாக இருந்தது. ஏன்னா ஒரு ஈவெண்ட்டில் நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்தாலுமே ரொம்ப அதுவும் வெயிலில் நடந்த ஈவெண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு எனக்கு டயர்டே இல்லை. நான் ஐ ஜஸ்ட் கேரிட் அவுட் வித் மை ரெஸ்ட் ஆஃப் த டே. பட் இன்னொரு மற்ற ஈவெண்ட்லாம் காலையிலே முடிஞ்சிடும், அவ்வளோ எஃபர்ட்லாம் இருக்காது, ஏதாவது மண்டபத்தில் தான் நடந்திருக்கும். ஆனால் வீட்டுக்கு வந்து ஃபுல் டே ட்ரெயின்டாக உட்காந்துருக்கும். எங்கள் அம்மா கேட்கும் ஏன்டா ஒரு நாள் தானடா வேலை செஞ்சேன். எனக்கு ஒரு ஹாஃப் டே ஷூட் முடிச்சா அடுத்து ஒரு நாள் நான் அப்ஸ்காண்ட், நான் யாருக்கு ரீச்சபிளாக இருக்க மாட்டேன். நான் அப்படியே தூங்குனேன்னா அப்படியே லிட்டரலி 12 hours 10 hoursலாம் ஸ்லீப். அப்படியே டேக் த நெக்ஸ்ட் ஃபுல் மார்னிங் ஹைபர்னேஷன்ல இருப்பேன். ஆனால் எங்கள் அம்மா அப்படியே தூங்கி லைக் எங்கள் அம்மா அதான் 3 மணி நேரம் தூங்கிறது. எங்கள் அம்மா நைட் வீட்டுக்கு வந்து கேட்பாங்க என்னடா இப்போ தான் எந்திரிச்சு நான் சாப்பிட்டேன் இல்லைம்மா தூங்கிட்டேன். நீ நேற்று 6 நாள் தான்டா ஷூட்டுக்கு போனேன் அப்படி என்னடா பண்ணேன் அப்படிம்பாங்க. It takes a toll ஒரு physical and mental exhaustion that like I just need to wipe this off and start fresh. Yeah. The point is நாமதன் சூர்யா போனாதான் இல்லை, நாமதன் சூர்யா தனுஷ், நாமதன் சூர்யா நாடி, நாமதன் சூர்யா இல்லை நான் நாடி அந்த மாதிரி இல்லை, மதன் நாடி, மதன் ஜாஷ்வா, மதன் எனிபடி ஹூ கோஸ் அப்படி சொன்னா போயிட்டே இருக்கும். லிஸ்ட் பெருசா நாசு வாசுலாம் கியூட் பாய் நீங்களா பார்த்தே ஆகணும். வாசு கியூட் பாய்.
இவன் சொன்னாலே அந்த வெட்டிங்கை முடிச்சுட்டு வந்து ஓகே இன்னும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜி தரக்கூடிய வெட்டிங்ஸ்னா இப்போ பீப்புள் ஆர் சோ மச் இன் டு சமமுறை வெட்டிங். அந்த அந்த எங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு கப்பல் வந்து சொல்கிறோம், எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு தெரியாது. ஒரு கப்பல் தான் தே brought it to us. ஸோ அந்த கப்பல் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாங்க, வெரி எக்ஸைட்டட். ஸோ அப்பேரண்ட்லி அந்த சமமுறை வெட்டிங்கில் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் ஸோ மச் இம்பார்ட்டன்ஸ் டு அந்த ரிச்சுவலிஸ்டிக்கான திங்ஸ்க்கு பதிலாக தே கிவ் மச் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு பீப்புள் ஹூ ஆர் ப்ரெசன்ட் தேர். அவங்களுக்கு எல்லாருக்கும் அது ஒரு செலிப்ரேஷன் ஃபார் ஜஸ்ட் ஃபார் தெம்செல்ஃப் இல்லாமல் வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு செலிப்ரேஷனாகவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பேசிக்கலி. அண்ட் இஃப் ஐம் நாட் ராங், தமிழ்நாட்டில் மட்டும் தான் தமிழ்நாட்டில் மட்டும் தான் முடியும், லீகலாக பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. தாலி தெரியாது. இல்லாம you both get married. Both get married. Guys, hands down, one of the best type of wedding. Consider it. கண்டிப்பா you can, Yes, please. pitch that idea to your parents and consider it. I think you'll able to Enjoy. Yeah, I can understand there are people who actually love the ritual part of it. Yeah, ஒரு வெட்டிங்ல ரிச்சுவல் பார்ட் மாலை மாற்றலா இருக்கட்டும், புட்டு சுத்தி போறது, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு வச்சு பண்றதும் இருக்கு. பட் ஆல்சோ தேர் இஸ் தி அதர் வந்துச்சே உரி அடிக்கிறது டக் ஆஃப் வந்துச்சே அதான், see, வந்துச்சே. the thing is, everything evolves இல்ல. அந்த மாதிரி ஒரிஜினல் சமமுறை வெட்டிங் கதையே வேற. இப்போ அது மாதிரி இவால்வ் ஆகி இப்போ இருக்கிறது நல்லா இருக்கு. யா வெட்டிங் ஆஸ் an எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும்போது அந்த சமமுறை வெட்டிங்ஸ் வந்து இப்போ ரீசென்ட்லி இட்ஸ் நாட் தட் நாங்கள் மற்ற மாதிரி ரிச்சுவலா பண்ணது வந்து அவ்வளோ ஹோல்சமா இல்லைன்னு கிடையாது. பட் இதுல என்னன்னா when you see the people who are அதான் அந்த ஃபர்ஸ்ட் கப்பல் வந்து they brought it to us, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல நாங்கள் வந்து வெட்டிங் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு we were very excited. எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்னா ஓகே ஃபர்ஸ்ட் திங் வந்து ஓகே கொஞ்சம் வேலை கம்மியா இருக்கும் போலயே, இதுல போய் நல்லா ஷூட் பண்ணலாம், ஜாலியா ஷூட் பண்ணலாம் அப்படின்னு போனோம். பட் ஆனால் அங்க அன்வைண்ட் ஆன சீனே வேற. போறோம் நாங்க போயிட்டு தே ஆர் யூனோ திரும்புற இடம்லாம் ஃப்ரேம் ஒன்று. அண்ட் சூப்பரான விஷயம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா how much a dress code makes the difference in the wedding அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அவங்க எங்களுக்கு கால் பண்ணி சொல்லும்போது we tend to offer them, we don't come wearing this company பேர் போட்ட டிஷர்ட்டோ இல்லைனா ஷர்ட்டோ அந்த மாதிரிலாம் எதுவும் போட்டு வர மாட்டோம். rather நீங்க என்ன ட்ரெஸ் கோட்னு சொல்றீங்களோ we tend to dress appropriate so that we dress for the event we mingle with the blend in அதெல்லாம் இருக்கு அப்படின்னு நாங்க கேட்போம். நாங்க கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களே சொல்றாங்க, ஒரு பிடிஎஃப் அனுப்பிச்சு இதுதான் ட்ரெஸ் கோடு, இதுல இந்த கலர் பேலட்ல இந்த ஸ்டைல் ஆஃப் க்ளோத்ல நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்காகவே நாங்க போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து பண்ணிட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து போனோம். தட் மேட் அ டிஃபரன்ஸ். ஏன்னா அது அவங்க எங்களுக்கு மட்டும் அனுப்பல, வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுக்கும் அமைச்சிருந்தாங்க. தேர் அரௌண்ட் 200 people வச்சிருந்தாங்க. தே வர் ப்ரிப்பேர்ட் டு a point where ஒருத்தர் யாராச்சும் ரொம்ப பயங்கரமா வைப்ரண்டான அந்த இடத்துக்கு மேட்சே ஆகாத மாதிரி, அந்த அளவுக்கு இல்லடா, மேட்சே ஆகாத மாதிரி யாராச்சும் வந்துட்டாங்கன்னா they had spare kurtas and sarees for them in different sizes so that avங்களுக்கு request them to get changed and so that they're not forcing it but they are prepared for it. அதான் the thing is they didn't force any colors to it to look like an uniform also. Exactly. They gave a palette muted tonesல வாங்க அப்படி அது பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்தது. So அந்த அளவுக்கு நல்லா ப்ரிப்பேர்டா பண்ணினா that we okay we respected that, we did that, we appreciated that. அதுக்கு அப்புறம் அந்த ஈவென்ட்க்கு போறோம், போயிட்டு வந்து அவங்க அழகா சொன்ன டைம்க்கு ரெடி ஆயிருந்தாங்க. சொன்ன டைமுக்கு அது வந்து இட் வாஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங். எல்லாமே எல்லாம் சொன்ன டைமுக்கு நடக்குது. அப்படி அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் போய் ஃபர்ஸ்ட் நிற்கிறோம். தேர் இஸ் நோ ப்ரோவிதர் ஃபார் தட் ஈவெண்ட். அதுக்கு இதுக்கு கான்ட்ராஸ்ட் பண்ணி அவர் சொன்னார்ல, அப்படி தேர் இஸ் அதர் சைட் டு. ஸோ இந்த ஈவெண்ட்லேயும் ப்ரோவிதர் கிடையாது. பட் தேர் வாஸ் அ வெட்டிங் அஃபிஷியேட்டர் ஹூ இஸ் ப்ரிப்பேர்ட் வித் எவ்ரி வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கோட் போட்டு இதெல்லாம் இந்தந்த டைமில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தேர் வாஸ் அ வெட்டிங் அஃபிஷியேட்டர். 2 பேர் காம்போல 2 பேர் இருந்தாங்க. ஒரு அவங்களும் வந்து க்ளோஸ் டு த ஃபேமிலி ஸோ தட் அது அவங்களுக்கு நல்லாவே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தது அந்த ஈவெண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் ரைட் ஃப்ரம் பொண்ணு இப்போ என்ட்ரி ஆக அதுக்கு தான் வரேன். ஸோ வி ஹேட் அ என்ட்ரி. ஸோ தேர் வாஸ் அ என்ட்ரி ஃபார் த பிரைட் அண்ட் ஃபார் த க்ரூம், தனித்தனியாக என்ட்ரி. அதுக்கப்புறமா வந்து ஒன்னா மியூசிக் வித் மியூசிக். ஸோ இந்த இடத்துல அவங்க கிரெடிட் கொடுத்தாரு கான்சனன்ஸ்னு சொல்லிட்டு தேர் இஸ் அ மியூசிக் பேண்ட். அவங்க வந்துட்டு இந்த ஆர்கெஸ்ட்ரா வைக்கிறது வேற. ஏன்னா யூ ஆல்வேஸ் நோ தேர் இஸ் an ஆர்கெஸ்ட்ரா, பட் கான்சனன்ஸ் வந்து அவங்க வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அந்த சீன்ல நம்ம இருப்போம். ரெண்டு ஈவென்ட் நாங்க பண்ண ரெண்டு சம்மர் வெட்டிங்குமே they did a beautiful feel like அவங்க அங்க இருக்காங்கனே தெரியாது. அவங்களோட மியூசிக் மட்டும் தான் கேட்கும். பட் இட் seamlessly blends in with whatever that is happening. ஃபிலிம்ல அப்படியே சொல்ல ஆமா லைவ் ஆடியோ தான், லைவ் ஆடியோவே நாங்க ஃபிலிம்ல வைக்கிற அளவுக்கு very talented people. அவங்க சொன்ன கான்செப்ட் படி ஓகே இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு நானும் கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக தான் இருந்தேன். பட் அவங்க சொன்னபடி நடந்தது. சொல்கிறத விட நிறைய ஹோல்சம் மூமெண்ட்லாம் அங்கே நடந்துச்சு. ஸோ அவங்க என்ட்ரி முடிஞ்சது, வந்த உடனே வந்து இது
யூனோ வந்துட்டு அவங்க எல்டர்ஸ் கிட்ட போயிட்டு அவங்க விஷ் பண்ணிட்டு தேர் வேர் வவுஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தேர் இஸ் நோ பர்டிகுலர் திங் தாலி கட்டுற மாதிரி எதுவும் கிடையாது. 2 பேரும் வந்து செயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. பையன் பொண்ணுக்கு, பொண்ணு பையனுக்கு போட்டு விடுற அந்த மூமெண்ட்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துருந்தது. வெரி கேண்டட். எதுவுமே அந்த இடத்துல இன்டரப்ட் பண்ணுறது, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான யூஸ்வலாக பண்ணவும் மாட்டோம். ஸோ அந்த மாதிரி மொமெண்ட் வந்து அதுவே அழகாக ஒரு படம் மாதிரி அழகாக அன்வைண்ட் ஆகிட்டே போடுது. எனக்கு நான் இவ்வளோ வருஷம் வந்து ஏன்னோ இவ்வளோ வருஷம் வந்து நான் வெட்டிங் ஷூட் பண்ணி வந்ததில் வந்து தட் இஸ் தி ஒன் வெரி மெமரபிள் வெட்டிங். ஷூட் பண்ணிருக்கும் போது we were crying, we were welling up அப்படியே. First time we all cried. பக்கத்துல எங்க அப்பா ஸோ அந்த அளவுக்கு ஒரு மாதிரி அது ரொம்ப ஹோல்சமாக ஃபீலான ஒரு பியூட்டிஃபுல்லான வெட்டிங் அது. இட்ஸ் மோர் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அது எல்லாருமே அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஈவன் இஃப் யூ கான் டூ அ சமமுறை வெட்டிங் பை கன்வின்சிங், இஃப் யூ கான் டூ அ சமமுறை வெட்டிங் கன்வின்சிங் a parent, at least go and attend one. You'll know what it is about. Convince your friends to have. Yeah, ரொம்ப ஏன்னா see எப்பவுமே கல்யாணம் பண்றவங்களுக்கு ஜாலியா இருக்கும் இல்லையோ, அதுல இன்வால்வ்டா இருக்கிறவங்களுக்கு ஜாலியா இருக்கும். அதனால நீங்க பண்ணிக்கலனாலும் உங்க ஃப்ரெண்டுக்கு பண்ணி விடுங்க. யூஸ்வலாவே இந்த வெட்டிங் முடிஞ்ச அப்புறமா அந்த குரூப் போட்டோஸ் பண்றது வந்து கொஞ்சம் கடுப்பான விஷயம் தான். ஏன்னா வந்து ஆல்ரெடி அந்த ரிச்சுவல்லாம் முடிச்சுட்டு டயர்டா இருப்பாங்க. பட் இவங்க பண்ணாங்க ஒரு பியூட்டிஃபுல்லான திங். என்ன பண்ணாங்கன்னா, சின்ஸ் இட் வாஸ் லைக் மோர் இன்டிமேட் க்ரௌட் அப்படிங்கிறதுனால, இன்டிமேட் கெஸ்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்கன்றதுனால, அப்போ குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு வரவங்க பேர் சொல்லி அவங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு என்ன உறவு வராங்க, இல்லை என்ன ஃப்ரெண்ட்ஷிப் வருது அவங்களுக்கு, அண்ட் அவங்களுக்குள்ள நடந்த ஒரு குட்டி மெமரியை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஆஸ் தே ஸ்டாண்ட் ஃபார் த கப்புளை விஷ் பண்ணிட்டு ஆஸ் தே ஸ்டாண்ட் ஃபார் த குரூப் ஃபோட்டோ இந்த மெமரியை ஷேர் பண்ணும்போது தே ரிமெம்பர் இட் அண்ட் தே லாஃப். நாங்க அதை சிரிக்க சொல்லி வாங்கல. கேமரா பாருங்க சொல்றதுக்கான அவசியமே கிடையாது. அது அவ்வளோ அழகா அந்த இடத்துல அது அன்ஃபோல்ட் ஆகி அந்த மாதிரி குரூப் ஃபோட்டோ. And as everybody comes, like we also get to know who they are. That was the whole point of them introducing, like இவங்க வராங்க இவங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா it is a very intimate crowd and I'm sure like not everybody knows each other. Then that is a point to break ice. இவங்க அந்த கதையை சொல்லும்போது இவங்களுக்கு இந்த கதை இருக்கு. அதுக்கப்புறம் they spent the entire ஒரு 2 மணி நேரம் வந்து for people to share how they felt about the wedding or how they feel about the couple and them coming together, அவங்க families coming together அப்படி சொல்லி 2 மணி நேரம் டெடிகேட்டடா I could see. அங்க வந்து நிறைய ஓல்டிஸ் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் என்ன நடக்குது அப்படி பார்த்தாங்க. ஈவன் ஸ்டார்டிங்ல ஈவன் முடிச்சுட்டு there was இவர் சொன்னார்ல there was session for everybody to talk. They took the mic, they said நாங்க வேற ஒரு இதுல வந்தோம், இங்க வேற மாதிரி இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. They inspired so many people to replicate that kind of wedding, and we get to be a part of that. That is the privilege that I hold. Privilege that felt like a huge privilege. Okay, we get to do that அப்படி சொல்லிட்டு. And weddings oda party அதுதானே, like we get to document somebody's very special moment, special day and privilege and responsibility, something that we hold. செக்லிஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கும்போது we had the opportunity to take them to a cafe. வெட்டிங்லாம் முடிஞ்ச அப்புறம் we literally took the couple to the cafe. அவங்க அங்க லைக் அந்த வென்யூ பார்க்க வரும்போது they were sitting and planning there and a lot of நான் அப்போ கூட அந்த cafe கூட்டி போணும்னு இழுத்துட்டு போல. that cafe held a memory for them. So we wanted to just create a memory for them, document a memory for them, and wedding முடிச்ச கேட பண்ணும்போது it is even more special. வெட்டிங் அட்டையர்லயே போய் பண்ணுவா, அது இன்னும் ரொம்ப ஹோல்சமா இருந்தது. அவங்க போயிட்டு அந்த காஃபியை குடிச்சிட்டு she was giving this all அப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்போ அந்த ஸ்னாப் லைக் அதுல நிக்கும். லைக் தட் இஸ் லைக் I want every couple to have that. உங்க வெட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஜாலியா உங்க பார்ட்னரோட இருந்து சும்மா ஸ்னாப் போடுங்க. எல்லாரும் சமமுறை வெட்டிங் பண்ணலாம்னு சொல்ல, ஆனா எல்லாரும் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டான என்ஜாய் தி டே தான். Just remember that it's a celebration, not an event, basically. Coming back to the point, the whole thing was very wholesome. ஒரு வெட்டிங் ஃபில்மர் பெர்ஸ்பெக்டிவ்லயே பார்த்துட்டு அலைகள் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஓகே we are the company now அப்படின்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்போது when people treat us more than just a talent. எனக்கெல்லாம் என்னை வந்துட்டு என் பேர் லைக் என்னை பேர் சொல்லி அட்ரஸ் பண்ணாலே எனக்கு வந்து ரொம்ப அப்படின்னு பார்ப்பேன். ஏன்னா ஆஸ் செட் நான் எப்போவுமே பேக் எண்ட்லேயே இருக்கிற ஆள். நான் வந்து அவ்வளோ பெருசாக வெளில வர மாட்டேன், அவ்வளோ பெருசாக பேச மாட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது லைக் இஃப் அ கப்புள் ஆக்சுவலி ஜென்யூன்லி நோஸ் சூர்யா அண்ட் அட்ரஸ் சூர்யா, that is a very serious thing. ஏன்னா that doesn't happen often. அதெல்லாம் அப்படி சொல்கிறாங்கன்ற போது I take it very seriously. ஓகே அப்படின்னு இருக்கும்போது அலைகளையே வந்துட்டு ரீசெண்டாக something that has happened that we are very grateful for is எனக்கு எப்பவுமே வந்துட்டு கப்புள் நமக்கு வெட்டிங் இன்விடேஷன் கொடுப்பாங்க on base parameter.
அதுல அது பாயிண்டே கிடையாது. நீங்க வெக்காட்டி நாங்க வரதான் போறோம், அதுதான் ஆகணும். ஏன்னா அந்த கான்வர்சேஷனே ஒரு ஆக்வர்டான கான்வர்சேஷன் தான். அப்படி வைக்கும் போது கண்டிப்பா வந்துடணும். அப்படி இருக்கும்போது there are couple who have like இங்க to give more clarity, as an invitation கொடுப்பாங்கன்னா எழுதி ஆக்சுவல் இன்விடேஷன் கொடுப்பாங்க. நார்மலா இந்த மாதிரி அந்த டீடைல்ஸ்க்காக இந்தாங்க இன்விடேஷன் அப்படி கிடையாது, மீன் பண்ணி கொடுப்பாங்க. அதை தான் நான் ரெஃபரே பண்ண வரேன். யூஸ்வலாக வெறும் இந்த வென்யூ டீடைல்ஸ்க்காகவோ இல்லை இந்த டைமிங் டீடைல்ஸ், இந்த முகூர்த்தத்துக்காகலாம் மட்டுமே இன்வைட் அனுப்பாமல் there are couple who actually address it to us and properly எந்த அட்ரஸ் உங்களுக்கு நான் இன்விடேஷன் அனுப்பணும் அப்படின்னு கேட்டு அனுப்புகிற பீப்புள் ஆர் ஆல் தேர். அண்ட் லைக் இங்கே ஆஃபீஸில் உங்களுக்கு தெரியாது, நாங்கள் தெரிய வேணாம்னு நினச்சிருக்கோம். திஸ் இஸ் ஆர் பர்சனல் கலெக்ஷன். லைக் யாரெல்லாம் எங்களுக்கு இன்விடேஷன் அனுப்புகிறாங்களோ அது எல்லாத்தையுமே லைக் we also have a lot, but இப்போதைக்கு அப்படியே ஒன்று அப்படியே ஸ்டாக் அப் பண்ணியிருக்கோம். அப்படியே இங்கே அப்படியே ஃபுல் ஆகிட்டு வந்துடணுன்றது ஆசை தான். ஸோ எவ்ரி இன்விடேஷன் ஸ்டோரி ஹேஸ் இட்ஸ் ஓன் மெமரி அட்டாச் டு அஸ். லைக் நாங்கள் வந்து பொள்ளாச்சியில் ஒரு வெட்டிங் பண்ணிட்டு வந்தோம். அவங்களுக்கு முன்னாடி வெட்டிங்க்கு முன்னாடியே வந்துட்டு தே சென்ட் அஸ் இன்விடேஷன் அண்ட் அது எங்கள் கைக்கு வரவே இல்லை. லைக் இட் காட் லாஸ்ட் இன் டிரான்சிட் ஆஃப் சமிங். நாங்கள் அது முடிச்சுட்டு வெட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் பைக்ஸ் எடுக்கிறதுக்காக ஊருக்கு போன போது இந்த மாதிரி இன்விடேஷன் வரல அப்படின்னு நாங்கள் சொன்னபோது அவங்க அப்போ எங்களுக்காக எழுதி கொடுத்து எங்கள் வெட்டிங்கை முடிஞ்சு தான் பட்டு நாங்கள் வச்சுக்கோங்க. 2 மாதம் கழிச்சு இன்விடேஷன் கொடுத்தாங்க தெரியுமா? that is something that we get to have as a memory, hold as a memory. அதே மாதிரி தான் இப்போ வந்துட்டு ரீசெண்டாக we did ஒரு மெமரிஸ் ஒன்று ஷூட் பண்ணிட்டு வந்தோம். மெமரி ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அவங்க அப்பார்ட்மெண்ட்லேயே தான் நாங்கள் கார் பார்க் பண்ணியிருந்தோம். அவங்க கார் அங்கே தான் இருந்துச்சு. ஸோ எங்களை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே கார் எடுத்துகிட்டு அப்படியே போகிறதான் பிளான். ஸோ நாங்கள்லாம் டாட்டா பாய் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே அப்பார்ட்மெண்ட் வரைக்கும் போயிட்டு திருப்பி ரொம்ப கீழே ஓடி வந்து இந்தாங்க இன்விடேஷன் வச்சுக்கோங்க, யூ ஷுட் டெஃபினட்டாக நீங்கள் வரணும். சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவர் சொல்லும் போது ஏன்னா we know that நாங்க கண்டிப்பா வந்துரும். அவர் அப்படி சொல்லும் போது நீங்க வந்துருங்க தெரியும். as friends you should come அது சொல்லி சொன்னாரு. நீங்க as a photographer நீங்க வந்துருங்க எனக்கு தெரியும், எல்லாம் ஒழுங்கா பண்றீங்க தெரியும். as friends I want you to come. as photographers we கொஞ்சம் we have the confidence. இப்போ சொல்லலாம் கண்ண முட்டை என்ன போட்டோ என்ன கூட எடுத்துறேன், வீடியோ என்ன எடுத்துருவேன். அந்த ஒரு லெவல் பேஸ் சார்ட்டட். அதை தாண்டி when people address as people, value us as people. கோயம்புத்தூரில் ஒரு ஈவெண்ட் போய் பண்ணிட்டு இருக்கும்போது அதுவும் ஒரு சமமுறை வெட்டிங் தான். அதுக்கு இன்னைக்கு ரிசப்ஷன், நைட் ரிசப்ஷன், நாளைக்கு காலையில் வெட்டிங் தான். நாங்கள் ஒரு நாள் முன்னாடியே போயிட்டோம். அந்த ஒரு நாள் முன்னாடி they just had ஒரு இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒரு கெட் டுகெதர் இருந்து அந்த கெட் டுகெதருக்கு they invited us and they specifically mentioned இல்லை நீங்கள் மட்டும் வந்தால் போதும், என் கேமரா எடுத்துன்னு வராங்க, நீங்கள் மட்டும் வாங்க. வெறும் கெட் டுகெதர் பேட்டர்ன் அங்க நாங்க போய் நிக்க எனக்கெல்லாம் ஒரு நாங்க 3 பேரும் அவுட் ஆஃப் தி ப்ளூ என்ன பண்றதுனே தெரியாது. ஏன்னா it was that much intimate, like very close personal friends and not even family, cousins kuda very எல்லாரும் friends like that. We tried their maximum. They had literally round table போட்டு உட்கார வச்சிட்டாங்க. நீங்களும் உட்காருங்க. அந்த ரவுண்ட் டேபிள் நாங்களே கதையெல்லாம் பேசுறாங்க. அவங்க ஒவ்வொருத்தர் ஒரு கதையை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க, நாங்களும் ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கோம். Still the groom, the guy calls him as baby. எடுத்தோனே பேபி சொல்லு, பேபி சொல்லு, பேபி அதுதான். எல்லாம் ஒண்ணு எத்தனை பேர் பேபி தேவி guys அழகா பிறந்தல கூடவே பிறந்தது கூட வந்து யாரு கூடவே பிறந்ததுன்னு சொன்னேன் அப்படி சொல்ல. நாங்க போட்டோவும் எடுக்கல, நாங்க எதுவும் பேசல. ஐ அம் ஹியர் லைக் அது சிங்க் ஆகிறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துன்ற போது லைக் we were like not even இருந்தாப்ல ரொம்ப நேரமா சூர்யா வா சூர்யா நான் அப்படியே கண்டிருக்கேன், எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. ஸோ லைக் நோபடி லைக் எங்களை லைக் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 செகண்ட் கூட அப்படி பார்க்க கூட இல்லை. லைக் எல்லாருக்கிட்டையும் கொடுக்குற அதே இதுதான் எங்களுக்கு கொடுத்தேன். லைக் யூஸ்வலாக நம்ம அந்த லைக் ஒரு லைக் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற யாரோ ஒரு ஃபார்மலான ஃப்ரெண்டை சாப்பிடுங்க உட்காருங்க அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு கூட they didn't treat us separately. we were just part of the crowd, which was so new for me. எனக்கு அப்படி இந்த மாதிரி இன்விடேஷன் அனுப்புகிறவங்க இந்த மாதிரி வந்துட்டு நாட் ஜஸ்ட் பியாண்ட் கேமரா பார்க்குற பீப்புள். இப்போ ரீசெண்டாக we did a wedding where அதான் அந்த வெட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு they just had fun games and all and everything. நாங்கள் அந்த கேம்ஸ் எடுத்துருந்தோம். நீங்களும் வாங்க, எனக்கு இந்த இடத்துல ஒரு கை தேவைப்படுது அப்படின்றாங்க. கேமரா வச்சுட்டு வாங்க, டக் ஆஃப் வரல இந்த பக்கம் ஒரு இல்லைங்க, கேமரா வச்சுட்டாங்க ஒரு கை தேவைப்படுதுன்றாங்க. இல்லை எங்களுக்கு ஆசை தான், ஆனால் எங்களுக்கு இது எடுக்கணும்னு ஆசை இருக்கு. we were put in the dilemma where like நாங்கள் literally threw us into the pool. Yeah, they literally threw us into the pool. Not with our equipments, and they at least gave time to like take off all the equipment. I gave that. I know because the friend like Ishwar was recovering from a fever. அந்த ஒரு வாரம் he was full sick. அது முடிச்சிட்டு அப்பதான் ரெக்கவர் ஆயிட்டு. ஆமா, டீமுக்கு ஒருத்தரை தூக்கி போடலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க. என்கிட்ட தான் வந்தாங்க. என்கிட்ட வந்துட்டு சூர்யா சொல்லுங்க ஈஸ்வரா மதனா ஈஸ்வரா மதனா அப்படின்னாங்க. கிரீன் பில் ரெட் பில் ப்ளூ பில் அது மாதிரி
நான் ஜென்யூனா ஈஸ்வருக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை இப்பதான் சரியாகி வந்தா நீங்க மதுரை வச்சுக்கோங்க. கேமரா வச்சுக்கிட்டு இருக்க பர்சனை போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்த பிள்ளைய போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க மதுரை வச்சுக்கோங்க. நான் எனக்கு அப்பயே சம்திங் இஸ் ராங்னு சென்ஸ் பண்ணேன். இருந்தாலும் அப்பதான் கடைசி நிமிஷத்துல கரெக்டா அப்படி போறேன், கதவுக்குள்ளே கோழியமுங்கிற மாதிரி. நான் அதை சொன்ன கடை ஒன்று சொன்னா அவர் அதை விட ஃபாஸ்டா இருந்து அப்படி புடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பழி வாங்கிட்ட பேர்ல நாங்க 2 பேரும் குடிச்சிட்டோம் எல்லாருமே. அவ்வளவுதான். அண்ட் அதனால தான் நீங்க அந்த வெட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு ஓகே we get to be part of this also, like people who want us to be part of celebration also, that is not something that we expect, that is not something that we want. Or நாங்க எதிர்பார்க்குற விஷயமே கிடையாது. நாங்க எதிர்பார்க்கறது பேர் மினிமம்ன்ற போது அதை தாண்டி எதுவும் ஒன்று கிடைக்குது இல்லை. நம்ம எதிர்பார்க்கறது கொஞ்சம் ஹாஸ்பிட்டாலிட்டி, நல்ல பிளேஸ் டு ஸ்டே, டைம் டு கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றோம், நல்லா தூங்குறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம், போயிட்டு நல்ல ஃபங்க்ஷன் ஆகுறோம். ஏன்னா ஒரு மாதிரி ஃபுல் டயர்டாக எக்ஸாஸ்டடாக போய் வேலை செய்யாமல் ப்ரெசென்டபிளாக போய் வேலை செய்கிறோம். அந்த ஒரு இதெல்லாம் பண்ணிட்டுருக்கும்போது ப்ரெசென்டபிளாக மட்டும் இருந்தால் பத்தாது, நீங்களும் என்ஜாய் பண்ணணுன்ற அதை நீங்களும் இது பார்ட் ஆஃப் த இதுவாக இருக்கணுன்ற போது தட் இஸ் சம்திங் தட் ஏன்னா வி லிட்ரலி ட்ராவல் வித் த பீப்புள். லைக் அந்த கப்பலோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணுறோம் லிட்ரலி. அப்படி இருக்கும்போது we are privileged enough to know their story in depth. எத்தனை பேரண்ட்ஸுக்கே தெரியாதுங்க, அதான் நமக்கு தெரியும். இதை கட் பண்ணிடுங்க, இதை கட் பண்ணிடுங்க. பொள்ளாச்சியில பண்ணவங்களாம் ஹாஸ்பிட்டாலிட்டிலாம் வேற லெவல் ரூம் போட்டு தந்துட்டாங்க. see we always appreciate இருந்தன்றதே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது. exactly we always appreciate good comfortable stay that has been booked for. அதை தாண்டி நாங்கள் ஒரு 4-5 பேர் டீம், 6 பேர் டீம், ஓகேவா, அதுக்கு ஒரு 12 சீட்டர் வேன் போட்டு கொடுத்தாங்க பாருங்க. அர்பேனியா இன் டாடா சிங்கர் போட்டு கொடுத்தாங்க பாருங்க. வாவ், உங்களுக்கு லிட்டரலி அதான் உங்களுக்குன்னு அது இருக்கும். உங்க டீம் ஃபுல்லாக நீங்கள் அதில் அகாமடேட் பண்ணிக்கலாம். போயிட்டு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே அதில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் they were ready to like உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணி தரன்றதுக்கு. ஏன்னா தட் இஸ் த ஹாஸ்பிட்டாலிட்டி ஃப்ரம் our end also we try to. ஏன்னா உங்களுக்கு வெட்டிங் ரிலேட்டடாக என்ன வேணாலும் we are ready to assist and helpன்ற போது we don't even expect that to be replicated or reciprocated. But when it happens, it takes us off guard. Yeah. Sometimes that is very like refreshing. That is what I call wholesome. Okay, we are here, we have been there. Like எனக்கு lakhs and lakhs of profit அது எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் தான் as a memory. இப்போவும் இந்த ஷூட்ல என்ன ப்ராஃபிட் பார்த்தோம், இந்த ஷூட்ல என்ன ப்ராஃபிட் பார்த்தோன்றதை வச்சு நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். இந்த ஷூட்ல என்ன நடந்துச்சு, இந்த ஷூட்ல என்ன நடந்துச்சு, இந்த ஷூட்ல இது நடந்துச்சு, இந்த ஷூட்ல இது நடந்துச்சு தான் we remember and we talk about stuffன்ற போது that is the wholesome memory that we share and live for that என்ற வரிசையில் நான் என் உரையை முடிக்கிறேன். எவ்வளோ நேரங்க பேருக்கு இந்த வாட்டி? 2.5 மணி நேரங்க, 1.5 மணி நேரங்க. அதெல்லாம் இல்லை, நான் எல்லாத்தையும் எல்லாம் ட்ரிம் டவுன் பண்ணி உங்களுக்கு 20 மினிட்ஸ் ஏற்ற மாதிரி 20 மினிட்ஸ்க்குலாம் கொடுக்க மாட்டேன். உங்களால் பார்க்க முடிஞ்ச அளவுக்கு. நாட் கோயிங் டு பி 2 hours. ஆமாம். ஓகே நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படிதான் சொல்லிட்டு இருந்தியாடா? இல்ல அவ்வளோ கிழிஞ்சு கிடையாது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொல்ல மாட்டேன், எண்ட்ல சொல்லுவேன், இப்படி சொல்ல மாட்டேன். எப்படி சொல்லுவேன் சொல்லி. Apparently he has a YouTube channel. அவன் ஒரு நாள் தூங்கிட்டு இருப்பான், தனி மைக்காது. அது வந்து அதோட லிங்கை வந்து நீங்க நாங்க அந்த வீடியோ மட்டும் அன்லிஸ்டட்ல போட்டு உங்களுக்கு இன்கம் சொல்றேன். அதை நம்ம ஜாயின் மெம்பர்ஸ்ல போட்டு அவ்வளவுதான். once again மிக்க நன்றி தனுஷ். Yes, and மிக்க நன்றி to the listeners also. Thank you for staying through. Thank you. All your comments and messages are welcome. நாங்க அதெல்லாம் கேட்டு தான் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்குனாலும் சொல்லுங்க, நல்லா இல்லனாலும் சொல்லுங்க, இது ஏன்டா இப்படி பேசணும்னாலும் சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டே இருங்க. keep the engagement going. அவ்வளவுதான். எனக்கு இப்ப நான் இந்த வீடியோ போய் கமெண்ட்ஸ் போய் பாப்பேன், டபுள் டிஜிட்ல இருக்கும். அவ்வளவுதான் உங்களை கேக்குறேன். கமெண்ட்ஸ் டபுள் டிஜிட்ல இருக்கும். நம்ம போட்டவங்களுக்குலாம் ரிப்ளை பண்ணா டபுள் டிஜிட். அதுதான் அப்படிதான், அதுக்காச்சும் வரணுங்க. அப்படியே அதுக்காச்சும் வரணுன்றதுக்காக தான் கேக்குறேன். சி, நான் சப்ஸ்கிரைப் கூட பண்ணாதீங்க, லைக் கூட பண்ணாதீங்க, பார்க்காதீங்க, வேற ஏதாவது வேலை பண்ணுங்க. பெஸ்ட் எனக்கு சி கமெண்ட் பண்ணுங்களா, அதான். ஸோ தேங்க்யூ ஃபார் ஸ்டேயிங் த்ரூ. அடுத்தது இன் ஜென்ரல் இஃப் யூ கைஸ் ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் ஃபார் சார், இதை பற்றி பேசுங்க, அதை பற்றி பேசுங்க, அடுத்த எபிசோட்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னு இருக்குன்னா கூட கைஸ் லீவ் யூர் சஜஷன்ஸ் டவுன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் பேசலாம் ஜஸ்ட் கூட bring in all wedding stories and அதில் இருக்க சின்ன சின்ன கதைகள் நுணுக்கங்கள்லாம். ஸோ இஃப் யூ கைஸ் ஹேவ் anything to know, leave us in the comments. And அதை தாண்டி you can reach out to us personally also on our Instagram, you guys know that. அவ்வளோதான். ஸோ வித் தட் திருப்பி ஸ்லோ மோஷனில் திருப்பி வணக்கம் எடுத்துமா. வணக்கம். டாடா.